पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्तसंभवम् अंडस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில 8வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். அக்ஷர பிரம்ம யோகம். இந்த அக்ஷர பிரம்ம யோகத்தோட பிரதான தாற்பயம் கிரமமுக்தி சாதனத்தை சொல்றதுக்காக இதை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. கிரமமுக்திக்கு யார் அதிகாரிகள் அப்படின்னு கேட்கும்போது, பிரதான அதிகாரி பார்த்தீங்க அப்படின்னா வானப்பிரஸ்தர்கள் அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஜீவன் முக்திக்கு அதிகாரிகள் சன்னியாசிகள். சன்னியாசிகள்னா நம்ம பார்க்குற சன்னியாசி இல்லை, சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு இருக்கிற சன்னியாசி. அந்த சன்னியாசிக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயே தியாகேனைக்கு அமிர்தத்துவமானசு, தியாகத்தினால பார்த்தீங்கன்னா அமிர்தம்னு சொல்லக்கூடிய மோட்சம் இங்கேயே அடையப்படுது. பூரண வைராக்கியம். அந்த பூரண வைராக்கியம் இல்லாம கிரகஸ்தாசிரமத்தில் கர்மவசத்தினால கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் மெதுவாக வானப்பிரஸ்தத்துக்கு போகிறோம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் நம்ம எல்லாருமே வானப்பிரஸ்தத்தில் நிறைய பேர் இருக்கீங்க. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்தி எப்படி சுவாமி? ஜீவன் முக்தி பார்த்தீங்கன்னா சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் அந்த தேகம் மனசு புத்தி எல்லாத்தையும் நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்னு உதாசீனப்படுத்திட்டு தான்ல நிற்கிறது. 6வது சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக சொல்லும். 6வது சாப்டரில் ஜீவன் முக்தி சாதனமாக நிதித்தியாசனம் சொல்லப்பட்டிருக்கு. அனிகேத ஸ்திரமதிகி பக்திமான் சமய பிரியா, அதெல்லாம் கொட்டேஷன் ஆச்சாரியர் பண்ணார். பிரம்மச்சாரி விரதே ஸ்திதா அனிகேதா, வீடு இல்லாதவன், சங்கல்பம் இல்லாதவன், இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிதித்தியாசனத்துக்கு நிறைய கண்டிஷன்ஸ் 6வது சாப்டரில் அவதாரிகா பாஷ்யத்திலே ஆச்சாரியர் சொல்கிறார். இந்த ஆத்மானுபூதியை இங்கேயே அடையணும் அப்படின்னா நீங்கள் பெரியவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். ரமண பகவானாக இருக்கட்டும், சந்திரசேகர பாரதி சுவாமிகளாக இருக்கட்டும், சதாசிவ பிரம்மேந்திரராக இருக்கட்டும், இது மாதிரி இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் அந்த பிரம்மத்தை அடைஞ்சிருக்காங்க. அப்போ நான் இல்லை சாமி, நான் பார்த்தீங்கன்னா இல்லை, எனக்கு முடியல, என்ன பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. வானப்பிரஸ்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்தியை பிரதானமாக வச்சு சகுண பிரம்மத்தை பார்த்தீங்கன்னா உபாசிக்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த சகுண பிரம்மத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் என்ன தேவைப்படுது அப்படின்னா வானப்பிரஸ்தர்களுக்கு தான் பிரதானம். கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு கர்ம பிரதானமாக இருக்கிறதுனால முடியாது. அப்போ வானப்பிரஸ்தர்களாக இருக்கும்போது நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணார், சாமி பாடம் கேட்கணும் சாமி, கிளாஸ் டைம் இந்த டைம். ஐயோ சாமி நான் ஆஃபீஸ் போகிறேனே சாமி, என்னால் முடியாது. அப்போ ஒரு கர்மத்தில் இருந்துக்கிட்டு சிரவணத்தையே பண்ண முடியாது. இயர்லி மார்னிங் வாங்கலாம் ஜி. இல்லை ஜி, இயர்லி மார்னிங் நான் எந்திரிச்சேன் அப்படின்னா என்னோட மற்றதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். அதனால் எனக்கு ரொம்ப டைட் ப்ரோக்ராம், என்னால் கிளாஸ்க்கு காலையில் கிளாஸ்க்கு வர முடியாது. அப்போ நம்ம 6:30 to 8 o'clock வரைக்கும் கிளாஸுக்கே நிறைய பேரால் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வர முடியாமல் இருக்கு. ஈவினிங் கிளாஸ் 4 to 5 வர முடியாது. அப்போ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஞானம் பார்த்தீங்கன்னா சிரவண ஞானமே கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு முடியாது. அப்போ யாருக்கு முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வானப்பிரஸ்தர்களாக இப்போ யாரெல்லாம் 3 கிளாஸ் கலந்துக்கிட்டு இருக்கீங்களோ எல்லாமே வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க, 55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் ஃப்ரீயாக கலந்துக்க முடியுது. அப்போ அதில் மனசு நல்லா ஆழ்ந்து போகணும் அப்படின்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் வானப்பிரஸ்தர்கள் தபஸ்யா வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? நேற்று கிளாஸில் பார்த்துருக்கோம். அபியாச யோக யுக்தேன 8வது மந்திரம் 8வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். அபியாச யோகத்தோடு கூடினவர்களாக இருந்து கொண்டு சேத்தசா நாண்யகாமின, இந்த சித்தத்தினால மனதினால் வேற எந்த ஒன்றையும் சிந்திக்காமல் பரமம் புருஷம் திவ்யம், மேலான அந்த பரம புருஷனை அடைகிறார்கள். எப்படி அடைகிறார்கள்? அனுச்சந்தையன், பார்த்த அனுச்சிந்தையன். அனுச்சிந்தையன் அப்படின்னா தொடர் சிந்தனையினால. பிரம்மர கீட்ட நியாயம் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
ஒரு குளவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொட்டிட்டு போயிடும் அந்த புழுவை. அந்த புழு வந்து பார்த்தீங்கன்னா அதையே நினச்சி அதுவாக மாறுறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மத்தையே ஈஸ்வரனையே சிந்திச்சு அந்த சிந்தனையோட பலத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாயுஜ்ய பதவின்னு சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரனோடு ஒன்றுபட்ட நிலையை அடைகின்றான். இதான் கிரமமுக்தி அப்படின்னு பேர். அப்போ வீட்டிலேயே கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒதுங்கி இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை சிந்தனை பண்ணுறது. ஃபேமிலியோடு சேர்ந்து இருந்தீங்கன்னா கிரகஸ்தனா முடியாது நம்ம சொல்லிட்டோம். வயசானா வந்து பார்த்தீங்கன்னா வானப்பிரஸ்தர் இல்லை, ஒதுங்கி இருந்தால் தான் வானப்பிரஸ்தர். நெக்ஸ்டா சரி, அந்த ஈஸ்வரனை எப்படி அனுச்சிந்தனம் பண்ணுறது யாராவது கேட்கலாம். அனுச்சிந்தனம்னா தொடர் சிந்தனை. அந்த பகவானை தொடர் சிந்தனை பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 9வது ஸ்லோகம் நேற்று நம்ம ஆரம்பித்து பாஷ்யம் பார்க்கல, மந்திரம் மட்டும் பார்த்துருக்கோம். திரும்ப நான் ஒரு வாசிச்சிடுறேன். கவிம் புராணம் அனுசாசிதாரம் கவிம் புராணம் அனுசாசிதாரம் அனோரணீயான் சமனுஸ்மரேத்யஹ அனோரணீயான் சமனுஸ்மரேத்யஹ சர்வஸ்ய தாதாரம் அசிந்த்ய ரூபம் ஆதித்யவர்ணம் தமசः பரஸ்தாத் சர்வஸ்ய தாதாரம் அசிந்த்ய ரூபம் ஆதித்யவர்ணம் தமசः பரஸ்தாத். கவிம் புராணம், இந்த பரமாத்மாவை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விதமான பிரம்மங்களை சொல்லியிருக்கோம். தியேய பிரம்மம், ஞேய பிரம்மம். இப்போ நம்ம தியானம் பண்ண போகிறோம். அந்த தியானம் பண்ணக்கூடிய பரமாத்மா யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர். அந்த ஹிரண்ய கர்ப்பருக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா தியேய பிரம்மம்னு பேர், சகுன பிரம்மம்னு பேர். அந்த ஈஸ்வர தத்துவம் எப்படிப்பட்டதுன்னா அவ்வியக்தம், அது அந்தர்யாமியா ஆத்மாவா இருக்கிறது. அப்ப ஈஸ்வரனை விசாரம் பண்ணி நான் அந்த ஈஸ்வரனாத்தான் இருக்கேன்னு அறியணும். அது ஞேய பிரம்மம். அது முடியாதவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா தியேய பிரம்மம், தியானித்து அடையத்தக்க பிரம்மம். அந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னா சொல்றார் கவிம். கவிம் அப்படின்றதுக்கு அர்த்தம், கவி அப்படின்றதுக்கு அர்த்தம் சர்வஜன் அப்படின்னு அர்த்தம். சர்வஜனா இருக்கக்கூடியவர். இந்த மொத்த ஜெகத்தையும் சூரிய மண்டலத்தில் இருக்கிற அந்த பரமாத்மா 2 விஷயத்தை பண்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தையும் சூரியனோட பிரகாசம் எப்படி வியாபிச்சிருக்கோ வெளியில, அதே மாதிரி எல்லா கண்களுக்குள்ளாரையும் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தக்ஷினி அக்ஷ புருஷன் அப்படின்னு பேர். எல்லாத்தோட ரைட் சைடு கண்ணிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புருஷன் அனுகிரக தேவதையா இந்த கண்களுக்குள்ளார இருந்து எல்லாத்தோடைய பிராணன்களுக்குள்ளாரையும் வியாபிச்சு அனுகிரகம் பண்றதா, எல்லாத்தோட புத்தி எல்லாத்தோட மனசையும் அனுகிரகம் பண்றதா இருந்துகிட்டு இந்த உலகத்தை எல்லாத்தையும் அறிகின்றவரா அவர் இருக்கார். அதனால அவருக்கு பேர் என்ன பேர்னா, அவருக்கு அறிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத விஷயம் இந்த உலகத்துல இருக்க சர்வத்தையும் அறிந்தவர், சர்வஜர். அதான் கவி அப்படின்னு பேர். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா புராணம். புராணம்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ரொம்ப பழசா இருக்கிறவர், ஆனா எவர் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறவர். நம்ம சுவாசமும் நம்முடைய கான்சியஸ்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா புராணம்னு சொல்லப்படுது. இந்த கான்சியஸ்னஸ் எவர் ஃப்ரெஷ். அதே மாதிரி இந்த பிராணனும் வந்து பார்த்தீங்கன்னா எவர் ஃப்ரெஷ். ஆனா இன்னைக்கு நேற்று தோன்றுனதில்லை, அனாதி காலத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கிறது. அப்ப ரொம்ப பழசு, ஆனா வந்து பார்த்தீங்கன்னா எவர் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது புராணம். அந்த புராண புருஷனை அனுசாசிதாரம். அனுசாசிதாரம் அப்படின்னா இந்த அக்ஷரத்தினுடைய இந்த பேர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அக்ஷரன் அப்படின்னு பேர் இந்த ஈஸ்வரனுக்கு பேர். இவனுடைய ஆக்ஞையினால தான் சூரிய சந்திரமசௌ, இந்த மொத்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் தியாவா பிருத்திவி சொர்க்கம் நரக இந்த பூமி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்ஞையினால தான் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டிங்ல தான் எல்லாம் நிலை பெற்று இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிருதாரண்யம் சொல்லுது. எல்லாத்தையும் ஆள்பவரா இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை அனுசாசிதாரம் அப்படின்னா ஆள்பவரை, இதை எல்லாத்தையும் டிக்டேட் பண்ணி தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவரை அனுசாசிதாரம். அது எப்படிப்பட்டவர்? அனோரணியான்.
சரி, அவர் எங்கிருந்து ஆள்றார் சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா பிருகதாரண்யம் சொல்லுது, எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் அந்தர்யாமியா இருந்துகிட்டு எல்லாத்தையும் ஆள்றார். மோடி மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லியில இருந்துகிட்டு இந்தியாவை ஆளலை, ஒரு கேபிட்டல்ல இருந்துகிட்டு. பகவானோட கேபிட்டல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் அவர் இருந்துகிட்டு என்ன பண்றார், ஆட்டி வைக்கிறார். எல்லாத்தோட ஒரு ஹிருதயத்திலையும் இருக்காரா? ஆமா, ஏன் பார்க்க முடியல? அனோரணியான் அடுத்த லட்சணம் சொல்லுது. அவர் பார்த்தீங்கன்னா அனோரணியான் அப்படின்னா அணுவிற்கும் அணுவானவர், ரொம்ப சூக்ஷ்மம். திருஷ்யத்தே சூக்ஷ்மையா சூக்ஷ்ம திருஷ்டிபிகி. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம பார்வை உடையவர்களோ அவர்களுக்கு அந்த பரமாத்மா தெரிவார், மற்றவங்களுக்கு தெரியறது இல்லை. ஏன்னா ரொம்ப அணுவானவர், அணுவுக்கு அணுவானவர். அவரை பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லை, சர்வசிய தாத்தாரம். அந்த அனுஸ்மரேத் யக அதை தனியாக லாஸ்ட்ல போட்டுக்கலாம். சர்வசிய தாத்தாரம் அப்படின்னா இந்த லோக்கத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுடைய கர்ம பலன்களையும் கொடுத்து தாங்கிறவர். நம்ம நேற்று தான் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பார்த்துருக்கோம். தாத்தா, விதாத்தா, தாத்துருத்தமக 3 நாமங்கள் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் நேற்று கிளாஸ்ல பார்த்துருக்கோம். தாத்தானாலும் விதாத்தானாலும் தாத்துருத்தமக அப்படின்னாலும் 3த்துக்கும் சிமிலர் அர்த்தம். தா டுதாஞ்ச் அப்படின்னு ஒரு தாத்து, அதுல அர்த்தமே பார்த்தீங்கன்னா தாரணம் போஷணம் அப்படின்னு 2 அர்த்தம் இருக்கு. எல்லாத்தையும் தாங்கிறவர், தாரணம் பண்றவர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி தாங்குறார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம பலன்களை கொடுக்கறது மூலமா அவர் எல்லாத்தையும் தாங்குறார். அவர் கர்ம பலனை கொடுக்கல அப்படின்னா இந்த லோக்கம் இருக்காது. அப்ப பார்த்தீங்கன்னா அதனால அவருக்கு பேரு விதாத்தான்னு பேரு. தாத்தானா தாங்கிறவர், விதாத்தானா கர்ம பலனை விசேஷமா கொடுக்கிறார். சொல்லுது. நேற்று சங்கர பாஷ்யம் பார்த்துருக்கோம், நேற்று இதுல விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல. விதாத்தான என்ன அர்த்தம்? விசேஷ ரூபேன தாரயத். ஆமா. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அவர் பாத்தீங்கன்னா விசேஷ ரூபத்துல என்ன விசேஷம்? கர்ம பலனை கொடுக்கும். கர்ம பலனை கொடுத்து எல்லாத்துக்கும், ஒரு எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் எல்லாத்தோட கர்ம பலனையும், ஒரு வீட்டுல 5 பேர் இருக்குன்னா 5 பேர்த்துக்கும் தனித்தனியா, ஒரு 100 எறும்பு இருக்குன்னா 100 எறும்புக்கும் தனித்தனியா, கோடி எறும்பு இருக்குன்னா கோடி எறும்புக்கும் ஒவ்வொரு எறும்புக்கும் தனித்தனியா பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா கர்ம பலனை கொடுத்து எல்லாத்தையும் தாங்கிறவரா இருக்கார். சர்வசிய தாத்தாரம். சரி, அவரை சிந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அச்சிந்திய ரூபம். அச்சிந்திய ரூபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிந்தனைக்கு எட்டாதவர். இந்த சாஸ்திரம் எப்படி சொல்லுதோ அது மாதிரி தான் சிந்திக்க முடியும். லௌகிகமான ஆப்ஜெக்டா அவரை சிந்திக்க முடியாது. சிந்தனைக்கு எட்டாதவர். அப்ப சிந்தனைக்கு எட்டாதவர்னா எப்படி சிந்திக்கிறது? ஆதித்ய வர்ணம். ஆதித்ய வர்ணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பொன்னொழி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா சாந்தோக்கியத்துல 8வது சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா அங்குஷ்ட மாத்திர புருஷக அப்படின்னு ஒரு வித்யா சொல்லப்பட்டிருக்கு. ஹார்த பிரம்ம வித்யா அப்படின்னு பேர். ஹார்த பிரம்ம உபாசனா அப்படின்னு சாந்தோக்கியத்துல இருக்கிறது 8th சாப்டர்ல. இந்த ஹிருதயத்துல பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மாவை தியானம் பண்ண சொல்லியிருக்கு. அந்த ஹிருதயத்துல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மபுரம் அப்படின்னு அங்க ஒரு பேர் சொல்லுது. இந்த ஹிருதயத்துக்கு பேர் பிரம்மபுரம். அந்த பரமாத்மாவை என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஏன் சுவாமி ஹிருதயத்தை கொண்டு வந்தீங்கன்னா பாஷிக்காரர் சொல்ல போறேன், அதுக்காக தான் இது நான் கொண்டு வரேன். இந்த ஹிருதயத்தை பாத்தீங்கன்னா வர்ணனை பண்ணுது. எப்படி வர்ணனை பண்ணுது அப்படின்னா அரண்ய அப்படின்னு 2 நதிகள் பாத்தீங்கன்னா அரண்ய. அரண்ய நம்ம சொல்றோம்ல, அரண்யத்துல வாசம் பண்ணணும். யாரு? வானப்பிரஸ்தர்கள் பாத்தீங்கன்னா அரண்யத்துல வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கணும், நதிக்கரையில வாசம் பண்ணணும். ஏன் அப்படின்னா அரண்யன்றது 2 நதிகள், இடா பிங்களான்னு சொல்லக்கூடிய 2 நதிகள் பாத்தீங்கன்னா அரண்யன்னு பேர். இடா நாடி, பிங்களா நாடி, சூரிய நாடி, சந்திர நாடி. இந்த 2த்துக்கு நடுவுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபம் பாத்தீங்க அப்படின்னா பொன்னொழிய, பொன்னால் ஆன மண்டபம். அந்த மண்டபத்துல பாத்தீங்கன்னா ஒரு பரம புருஷர், அந்த அந்த புருஷன் இருக்கார். எப்படிப்பட்ட திவ்யமான புருஷன். திவ்யம்னா என்ன அர்த்தம்? பிரகாசம் அப்படின்னு அர்த்தம். எப்படி இருக்காராம்? பொன்னொழி போன்று இருக்கின்றார். இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். செஞ்சடையோன் நம்ம இவரை சொல்றோம்ல, நம்ம சிதம்பரநாதரை நம்ம சொல்லும் போது செஞ்சடையோன், அவரோட முடியே அப்படியே பறந்துகிட்டு இருக்கும் கோல்டு கலர்ல.
அதே மாதிரி தான் சொல்லுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, செஞ்சடையோன் அவரோட ரோமங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிரண்ய ஸ்மசுரு ஹிரண்ய கேஷகா, இந்த உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா பொன்னொழியார் இருக்கிறவர் அந்த பெர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் நம்ம ஹிருதயத்தில் எப்படி சுவாமி ஒரு கல்பனா பண்ணி நம்ம சிதம்பரம் நடராஜரை வந்து எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி பார்த்து உள்வாங்கி அதை உள்ளுக்குள்ளார தாரணம் பண்ணுறது. தாரணம் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொன்னொழின்றதுக்கு என்ன அர்த்தம்? இங்கே வந்து ஆதித்ய வர்ணம்னு சொல்லியிருக்கு. ஆதித்ய வர்ணம்ன்றதுக்கு அர்த்தம் பிரகாசம். ஆதித்யனுக்கு என்ன வர்ணம் இருக்கு? பிரகாசம் தான் வர்ணம். இங்க உள்ளுக்குள்ளார சதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரமாத்மா எப்படி இருக்காருன்னா ஆதித்ய வர்ணம் மாதிரி வெறும் கான்சியஸ்னஸா பிரகாசிக்கின்ற வரை. அப்ப கான்சியஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசமா சூரிய பிரகாசம் இருக்கும் போது சண்டமாருதம் சொல்லுவோம். நல்லா 12 மணி உச்சி வெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கும்போது இருட்டுக்கு வேலை இருக்குமா? இருக்காது. அதனால தமசக பரஸ்தாத், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டை கடந்தவர், அவித்யாவை கடந்தவரா இருக்கிறவர், மாயையை கடந்தவரா இருக்கார், அஜ்ஞான இருளை கடந்தவரா இருக்கார். தமசகன்றதுக்கு அர்த்தம் இருள், அஜ்ஞான இருளை கடந்தவரா இருக்கிறவர் பரஸ்தாத். அப்படிப்பட்ட அந்த பரமாத்மாவை என்ன பண்ணணும்? யக அனுஸ்மரேத் யக, யவன், யகனா யவன், யவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுஸ்மரேத் அப்படின்னா சிந்திக்கின்றானோ அந்த அந்த மாதிரி சிந்திக்கிறவனை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அது விட்டு போயிருக்கு ஸ்லோகம். முந்தின ஸ்லோகத்தோட இதோட நம்ம கண்டினியூ பண்ணிக்கணும். முந்தின ஸ்லோகத்துல 2வது லைன் என்ன பார்த்துருக்கு பாருங்க. அப்படி சிந்திக்கிறவனை என்ன பண்றான் அப்படின்னா பரமம் புருஷம் திவ்யம் யாதி. அது அப்படியே 2வது லைனை கனெக்ட் பண்ணிக்கணும். அவன் அப்படி சிந்திக்கிறவன் மரண காலத்திலையும் அந்த ஹிருதயத்தில் இருக்கிற அந்த பரமபுருஷனை இந்த விதமா என்னுடைய கான்சியஸ்னஸா அவர் இருக்கார், பிராண ரூபத்தில் இருக்கார், சர்வ புத்தியா இருக்கார், சர்வத்தையும் அறிந்தவரா இருக்கார் அப்படின்னு மனசை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூபத்துல வச்சு நல்லா எவன் தியானம் பண்றானோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அனுச்சிந்தையன், நல்லா தொடர் சிந்தனை பண்ணிட்டு இந்த உயிரை விடுறானோ அவன் என்ன பண்றான்? பரமம் புருஷம் திவ்யம் யாதி. போன ஸ்லோகத்தில் இருக்கிறத கனெக்ட் பண்ணிக்கிறான். பரம புருஷனை அடைகின்றான், சாயுஜ்ய பதவியை அடைகின்றான். பிரம்மலோகத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹிருதயத்துல வந்து 2 நாடி சொல்லியிருக்கேன், இடா பிங்களா. இந்த நாடிக்கு நடுவுல இருக்கிற அந்த ஹிருதயம் தான் கமலம், ஹிருதய கமலத்துக்கு நடுவுல மண்டபம் நம்ம சொல்றோம். அதே மாதிரி பிரம்மலோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 நதிகள் ஓடுது. இங்கதான் இடா பிங்களான்றது நம்ம ஹிருதயத்துல. மேல பிரம்மலோகத்துல ஓடுற நதிக்கு பேரு அரண்ய, அரண்ய. இந்த அரண்யன்றது வந்து பார்த்தீங்கன்னா நாடி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த இடா பிங்களான்ற நாடி எங்க போகுது அப்படின்னா ஹிருதயத்திலிருந்து கிளம்புற நாடி இந்த மூக்குல வந்து பார்த்தீங்கன்னா சூரிய நாடி சந்திர நாடியா போகுது. இடா பிங்களான்னு பேர். இந்த நாடிக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா மண்டபம் எது அப்படின்னா அந்த சுஷும்னா நாடி. இங்கதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புருவ மத்தியில வந்து சுஷும்னா நாடியானது இருக்கு. அந்த புருவ மத்தியில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவிமுக்தி க்ஷேத்திரம். அதுக்கு பேர் என்ன பேரு? அவிமுக்தி க்ஷேத்திரம்னு பேர். முக்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரமமுக்தி ஸ்தானம் அப்படின்னு பேர். அந்த இடத்துல என்னவா இருக்கார் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வர சுரூபமா பகவான் இருக்கார் அப்படின்னு ஆகம சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த இடத்துல தான் வந்து சுவாமி இருக்கார். சுவாமியோட இந்த ஜீவன் ஸ்திரீ ரூபத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரே சுவாமி தான், மற்றவங்க எல்லாம் ஸ்திரீகள் தான். அந்த சுவாமியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜீவன் அப்படின்ற ஸ்திரீ ரூபத்தில் இருக்கிற ஜீவன் என்ன பண்றான்? இந்த அவிமுக்தி க்ஷேத்திரத்துல தியானம் பண்ணி அதை அடையிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதானம். இந்த இடத்துல நினைச்சு அவனை ஓம் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவான்? அவனை சிந்திச்சு ஓம்னு நினைச்சு இந்த புருவ மத்தியில இருந்து பிராணனை விட்டான் அப்படின்னா இந்த பிரம்மரந்தரம் வழியா அந்த பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா வெளிக்கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மலோக்கத்தை அடைகின்றது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டெல்லாம் நான் சொல்ல போறேன். நல்ல ரூட்டெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். எப்படி போவான், எத்தனை ஸ்டேஜஸ் இருக்கு, இதெல்லாம் பின்னாடி நான் சொல்றேன். இவ்வாறு சென்று அடைகின்றான் அப்படின்னு ஆயிடுச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியார் சொல்றார் கவிம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கவியை. கவியைனா யாரை? கவினா யாரை சொல்றீங்க சுவாமினா கிராந்த தரிசனம் சர்வஜம்னு போட்டார். கிராந்த தரிசன கடந்ததை பார்ப்பவர், கடந்தது வருவது இந்த ஜெகத்தை எல்லாத்தையும் கடந்து போய் பார்க்கிறவர், சர்வத்தையும் பார்க்கிறவன் அர்த்தம். ஈகிள் சை வியூ நம்ம சொல்றோம்ல, அவர் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
இந்த மொத்த கிரியேஷனையும் கடந்து சென்று பார்ப்பவர் யாரு? சர்வஜர் அப்படின்னு பேர். சர்வத்தையும் அறிந்தவர், அதுக்கு பேர் தான் கவின்னு பேரு. அப்படிப்பட்டவரை, கவிஞரை. புராணம், புராணம்னு என்ன அர்த்தம்? சிரந்தனம். சிரந்தனம்னா நீண்ட காலமா இருந்துகிட்டு இருக்கிறவரை. எப்பவுமே இருக்கார். எப்ப இருந்திருக்கார் தெரியாது, எது வரைக்கும் இருப்பார் தெரியாது, நீண்ட காலமா இருந்துட்டு இருக்கார். அனாதி அனந்தம், அதான் பாத்தீங்கன்னா புராணம்னு பேர். அனாதி காலத்துல இருந்து இருந்துகிட்டே இருக்கார், அதான் சிரந்தனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் அனுசாசிதாரம். அனுசாசிதாரம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வசிய ஜெகத்தக, இந்த மொத்த ஜெகத்தையும் பாத்தீங்கன்னா பிரசாசிதாரம், நல்ல பிரசாசனம் பண்றவர். பிரசாசனம்ன்றதுக்கு அர்த்தம் ஆளக்கூடியவர். எல்லாம் அவரோட கமாண்டிங்ல தான் இருக்கு, நமக்கு தெரியல. உள்ள இருந்து அவர் தான் பாத்தீங்கன்னா அவர் விருப்பப்படிதான் இங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நான் அதால் தான் எப்பவுமே நான் சொல்லுவேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வக்கீல் சாருக்கு மெசேஜ் போட்டேன் நேற்று, எல்லாம் நல்லதாவே நடக்கும். இது கிடைக்கல அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கிரகப்பிரவேசத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்ட் கிடைக்கல, எல்லாம் பிஸி. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு மெசேஜ் போட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சும்மா ஒரு இதுக்காக, ஒரு மனசாந்தி படுத்துறதுக்காக. வாஸ்தவத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடக்கிறது எல்லாமே நல்லது, இதுதான் வாஸ்தவம். எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னா அது ஈஸ்வரன் அனுகிரகத்தை நம்ம இது பண்ணி பிரார்த்திக்கிற மாதிரி. அதே நேரத்தில் நடக்கிறது எல்லாமே நல்லதாக தான் நடக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கையில் இல்லைல்ல, எதுவுமே நம்ம கையில் இல்லை. அப்போ என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணலை, நல்ல வேலை. ஃபோன் பண்ணியிருந்தாருன்னா சொல்லுவேன், ஒன்றும் கவலைப்படாதீங்கச்சு, என்னைக்கு ப்ரீஸ்ட் கிடைக்கிறாங்களோ அன்னைக்கு கிரகப்பிரவேசத்தை வைங்க. கிரகப்பிரவேசம் நம்ம டைம் வச்சுக்கிட்டு இந்த டைமில் இதை பண்ணி ஆகணும்னு வரும்போது, நம்ம பிளான் படி பண்ணும்போது என்ன ஆகுது? மன கஷ்டமாயிடுது. ஐயோ நடக்கலையேன்னு குதிக்கிறோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, பகவானுக்கு என்ன விருப்பமோ அது நடக்கட்டும் அப்படின்னு ப்ரீஸ்ட் என்னைக்கு கிடைக்கிறாரோ அன்னைக்கு கிரகப்பிரவேசம் அப்படின்னா மனசாந்தி, ரொம்ப சந்தோஷமாயிடும். ஈஸ்வர இச்சா இன்னைக்கு தான் நடக்கணும்னு இருக்கு அப்படின்னு. எல்லா காரியத்துக்கு பின்னாடியும் யார் இருக்கா அப்படின்னா, தெய்வம் ச அத்திர பஞ்சமம், 18வது சாப்டர்ல சொல்லுது. ஒரு கர்மம் பலனை கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி மைண்டு எல்லாம் இருந்தாலும் கூட பின்னாடி தெய்வம்னு சொல்லக்கூடியது 5வது காரணம். தெய்வம் ச அத்திர பஞ்சமம், 5வது காரணம் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. விதின்னு பேரு, ஈஸ்வரனுக்கு பேரு விதின்னு பேரு. அவர் தான் கர்ம பலனை கொடுக்கிறார். யாருக்கு? சர்வசிய ஜெகத்தக, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கர்ம பலனை கொடுக்கிறார். அது மூலமா பார்த்தீங்கன்னா பிரசாசிதாரம். எங்க இருந்து கொடுக்கிறார்? 18வது சாப்டர்ல சொல்லுது, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. ஈஸ்வரன் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டா, எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் உள்ள இருந்துகிட்டு கர்ம பலனை நம்ம எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கார். எங்கேயோ இருந்துட்டு கொடுத்தாதான் நம்ம பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு யோசிக்கணும். உள்ளேயே இருக்கார். உள்ளேயே இருந்துகிட்டு அவர் கமாண்டிங் படி தான் நம்ம எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கோம். நான் இப்போ இந்த வார்த்தையை பேசுறேன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வாச்சோக வாக்கு, இந்த வாக்குக்கு வாக்கா, கண்ணுக்கு கண்ணா, மூக்குக்கு மூக்கா, மனசுக்கு மனசா, பிராணனுக்கு பிராணனா பார்த்தீங்கன்னா உள்ள ஒருத்தர் இருக்கார். உள்ள இருந்துகிட்டு எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ற. இதே மாதிரி தான் இந்த பூமியில இருந்து ஆரம்பிச்சு இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாத்துக்குள்ளாரையும் அவர் தான் இருக்கார். அந்தர்யாமியா இருந்துகிட்டு, அந்தர்யாமியா இருந்துகிட்டு பிரசாசிதாரம். அந்தர்யாமினாவே என்ன அர்த்தம்? அந்தர் திஷ்டன்னு யமயதி, உள்ள இருந்துகிட்டு நம்மளை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றாராம். டிக்டேட்டர், கண்ட்ரோலர். யமனம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? அந்தர்யாமினா அந்தர் யமயதி. யமனம்னா என்ன அர்த்தம்னா கண்ட்ரோல்னு அர்த்தம். உள்ள இருந்துகிட்டு நம்மளை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற, டிக்டேட் பண்றார். அப்படிப்பட்டவர். அப்படிதான் இங்க பார்த்தீங்கன்னா அனுசாசிதாரம், எல்லாத்தையும் ஆள்கின்றார். எப்படி இருப்பார் அவரு? ராஜா மாதிரி இருப்பாரா? இல்ல, அனோகோ அணியான். அனோரணியான் என்ன அர்த்தம்? அனோகோன்னு என்ன அர்த்தம்? சூக்ஷ்மாத். அனுனவே என்ன அர்த்தம்? சூக்ஷ்மம். அந்த சூக்ஷ்மத்தை காட்டிலும் அணியான். அணியான் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமானவர். சூக்ஷ்ம தரம் அப்படின்னு பேர். ரொம்ப சூக்ஷ்ம தரமா இருக்கிறவர். அப்ப சொல்லியாச்சு, ரொம்ப சூக்ஷ்மமா இருக்காரு, எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் இருக்கார். அவர் தான் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்றார்.
என்னோட ஒவ்வொரு கிரியைக்கு பின்னாடியும் அவர்தான் இருக்கார். பிராணனா கான்சியஸ்னஸா இருந்து என்னை ஆப்ரேட் பண்றார். அவர்தான் என்னுடைய புத்தி, என்னுடைய மனசு, என்னுடைய வாக்கு, இந்த தேகம் எல்லாம் அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவர்தான் இது எல்லாம் இருந்துகிட்டு இருக்கார் அப்படின்னு அனுஸ்மரேத்து. அனுஸ்மரேத்துன்னு என்ன அர்த்தம்? அனுச்சிந்தையேத்து யக கஷ்டித். எவன் எந்தோ ஒருத்தன் எங்கேயோ இருப்பான், எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்னு தெரியாது. எவ்வளோ பேர் வந்துட்டு போயிருக்காங்க பெரிய மகான்கள். இப்போ நம்ம இந்த நிகழ்காலத்தில் வந்து எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு பகவானை இந்த விதமாக எந்தெந்த காட்டில் இருக்காங்களோ, எந்தெந்த குகையில் இருக்காங்களோ, எங்கெங்கெல்லாம் வீட்டுக்குள்ளார இருந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் நிறைய பேர் வீடுகளில் கிரகஸ்தரா வேஷம் இருக்கலாம், வானப்பிரஸ்தரா இருக்கலாம், பிரம்மச்சாரியா இருக்கலாம், எந்தெந்த ரூபத்திலையோ இருந்துக்கிட்டு இந்த பகவானை சிந்திச்சுக்கிட்டு இருக்கலாம். யார் இந்த விதமாக இந்த பகவானை வந்து பார்த்தீங்கன்னா சிந்திக்கிறாங்களோ, அனுஸ்மரியத்துன்றதுக்கு அர்த்தம் அனுச்சிந்தையேத், தொடர் சிந்தனை செய்கிறார்களோ அந்த பகவான, உலக சிந்தனையை விட்டுட்டு, சர்வசிய கர்மபல ஜாத்தசிய தாத்தாரம். தாத்தாரம்னா என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அந்த தாத்தான்றது. நான் ஏன் அந்த நேற்று ரொம்ப நேரம் கிளாஸ்ல எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நல்லா புரியணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் நம்மளோட காரியத்தை பண்ணலை, பகவான் தான் பின்னாடி இருந்து தாங்குறார். நான் சொன்னல, அனன்யாஸ் சிந்தையந்தோ மாம் ஏ ஜனாः பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தாங்குற சக்தி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. சாமானிய சத்தா, விசேஷ சத்தான்னு ரெண்டு நம்ம சொல்கிறோம். இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பரமஹம்சர் சொல்கிற மாதிரி ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ட்ரெயினில் போகிற ட்ராவல் பண்ணுறவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒருத்தன் இருக்கான், ஒரு கிராமத்தான் பீகாரி. அவன் என்ன பண்ணுறான்? லக்கேஜை தூக்கி தனக்கு மேலே தலையில் வச்சுருக்கான், இறக்க மாட்டேன்றான். அப்போ அந்த லக்கேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆதாரமாக இருக்கா அப்படின்னா அந்த ஆளும் ஆதாரமாக இருக்கான், தலைக்கு மேலே தூக்கி வச்சுருக்கான். அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்கேஜையும் சுமக்குது, அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் தான் சுமத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த முட்டாளுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது, நான் தான் சுமக்கிறேன் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான், பிகாரி. அதே மாதிரி நம்மெல்லாம் பிகாரியாக தான் இருக்கோம். பாவம், புத்தி இல்லை, இன்னும் அன்படு, இன்னும் புத்தி வரல, நமக்கு படிப்பறிவு இல்லை, எஜுகேஷன் இல்லை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம தான் நம்ம சாமர்த்தியத்தில் எல்லாத்தையும் தூக்கி நிப்பாட்டிக்கிட்டு இருக்கோம், நான் இல்லைன்னா இது எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் சாமானிய சத்தான்னு சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வர தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, எல்லாத்தையும் ட்ரெயின் மாதிரி சுமந்துகிட்டு இருக்கு, இந்த மொத்த ஜெகத்தையும் சுமந்துகிட்டு இருக்கு. அதுதான் இங்க ஆச்சரியர் சொல்றாரு, சர்வசிய கர்ம பல ஜாத்தசிய தாத்தாரம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவர்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்ம பலன்களை கொடுப்பதன் மூலமா தாங்குகின்றவரை அந்த பரமாத்மாவை. அப்ப எனக்கு எது கிடைச்சாலும், ஒரு எம்எம் கிடைச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா, கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் எது நடக்குதோ அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் தான் கொடுக்கிறார். பகவானுக்கு அந்நியமா வேற ஒரு ஆள் கொடுக்கறதுக்கு இல்லவே இல்லை, கர்ம பலதாத்தா ஒருத்தர் தான். அது மட்டும் இல்லாம சொல்ற, மயிரிலையும் பிசகாதவர், பலன் கொடுக்கிற விஷயத்துல மாஸ்டர் கம்ப்யூட்டர் அவர். அவருக்கு ஈக்குவலா இந்த உலகத்துல யாரும் இல்லை. எந்த தேசத்துல, எந்த காலத்துல, எந்த நிமித்தத்தை வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கான ஜென்மத்துக்கு முன்னாடி உண்டான ஒரு பலனோட பலஸ்வரூபத்தையும் நமக்கு இப்போ கொடுக்கிறவரா இருப்பார். ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் தான் எல்லாத்தையும் கொடுக்கிறார். இது நமக்கு நிச்சயம் வரணும். அப்படிப்பட்டவரை வந்து பார்த்தீங்கன்னா விசித்திரத்தையா பிராணிபியோ விபக்தாரம். நம்முடைய கர்மங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே வீட்டில் இருக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்போம், சில்ட்ரன்ஸாக இருப்போம், பேர குழந்தைங்களா இருக்கும், எல்லாம் இருக்கும், ஒரே வீட்டில் தான் இருக்கும். ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரோட கர்மமும் எப்படிப்பட்டது இருக்கு அப்படின்னா விசித்திரத்தையா பிராணிபியோ விபக்தாரம். விசித்திரமா இருக்கு, ஒவ்வொருத்தரோட கர்மமும் விசித்திரம். அம்பானிக்கு வந்து சொத்தை பிரித்து கொடுக்கும்போது அனில் அம்பானிக்கும் முகேஷ் அம்பானிக்கும் ரெண்டு பேருக்கும் ஒன்னா தான் அசட்டை பிரித்து கொடுத்துருக்காரு. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், பாவம், இது பழைய வீடியோ போல இருக்கு. அனில் அம்பானி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபங்க்ஷன், முகேஷ் அம்பானியோட ப்ரோக்ராம், பெரிய ப்ரோக்ராம், ஏதோ வெட்டிங் ஃபங்க்ஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் ஓரமாக உட்காந்து அனில் அம்பானி பாவமாக உட்காந்துருக்க ஒரு போஸை பார்த்தேன். ஐயோ, யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. அவங்க பாட்டுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. ஒரே வீட்டில் பிறந்த 2 பேர். அனில் அம்பானியோட கர்மா வேற மாதிரி இருக்கு, கை தொட்டதெல்லாம் ஃபெயிலியர். முகேஷ் அம்பானியோடது தொட்டதெல்லாம் ஜெயம்.
எப்படிப்பா அது? ஒரே வீட்டில் தானே பிறந்தாங்க. ஆமா, ஒரே வீட்டில் தான் பிறந்தாங்க. ஆனாலும் கர்மா வேற வேற. நம்ம பார்க்கலாம், ஒவ்வொரு 3 நாய் இருக்கு, 3 நாய்க்கும் 3 விதமான கர்ம பலன். 10 குரங்கு இருக்கு, 10 குரங்குக்கும் நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன், இதுக்கு தான் பண்ணணும், அதுக்கு தான் பண்ணணும்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம நினைக்கிறது ஒண்ணா இருக்கு, அதுக்கு ஒண்ணு போய் சேருது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசித்திர கர்மம். எல்லாத்துக்கும் விசித்திரமான கர்மம். விசித்திரன்னு என்ன அர்த்தம்? என்னன்னே தெரிய மாட்டேங்குது, புரியாம ஒரு மாயா ஜாலமா இருக்குது. அப்படிப்பட்ட விசித்திரத்தையா பிராணிபியோ விபக்தாரம். அந்த பிராணிகளுடைய கர்மம், நம்ம எல்லாம் பிராணி தானே, ஜீவராசியா இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் பிராணிகள், பிராணிக்கின்ற ஜீவர்கள். அந்த எல்லா ஜீவராசிக்கும் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விபஜ்ய தாத்தாரம். விபஜ்ய தாத்தாரம் நான் சொன்னேன்ல நேத்து, என்னது தாத்தா விதாத்தான்னு ஒரு நாமம் பார்த்தோம்ல, தாத்தா விதாத்தா. அந்த விதாத்தான்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஆச்சாரிய சொல்றாரு, விபஜ்ய தாத்தாரம் விதாத்தா. பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறாராம் எல்லாத்துக்கும். 1000 பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா. என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு. 1000 பேர், லட்சம் பேர், கோடிக்கணக்கான பேர் ஜீவராசிகள். நமக்கு இந்த லோகத்துல எத்தனை ஜீவன் இருக்குன்னே தெரியல. இன்னும் 7 லோகத்துல எத்தனை ஜீவராசிகள் இருக்காங்கன்னு தெரியல. எல்லாத்தோட கர்ம பலனையும் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு, இந்தந்த தேசம், இந்தந்த காலம், இந்தந்த ஜென்மத்துல இவனுக்கு இந்த சமயத்துல இது உண்டாகட்டும்னு நிமிஷமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்து ஒருத்தர் கொடுக்குறார். என்ன சிந்தனையே பண்ண முடியல. எப்படி இருக்கும் அந்த மாஸ்டர் கம்ப்யூட்டர்? தெரியல, எப்படின்னு தெரியல. ஒண்ணு தாங்கிறவர் எப்படி தாங்கிறார்? பிரிச்சு பிரிச்சு விசேஷமா நம்ம கர்ம பலனை கொடுத்து தாங்கிறார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3வது நம்ம மரணம் நினைக்கிறோம் பாத்தீங்களா, மரணம் இல்லப்பா, அது அடுத்த பெர்த்தோட வேற ஒரு ஃபார்ம். அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பெர்த் வந்து நமக்கு கிடைக்கணும்னா, நெக்ஸ்ட் பிராரப்தம் ஸ்டார்ட் ஆகணும்னா சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, யோக சாஸ்திரத்தை நீங்க படிக்கும்போது நீங்க நல்ல பாஷ்யத்தை படிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். யோக சூத்திரத்தை சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த பிராரப்தத்தோட முதல் கருமா எது அப்படின்னா, இந்த ஜென்மத்தை வந்து எண்டு கார்டு போடுறது, மரணம் கொடுக்கறது. அப்ப மரணம் கொடுக்கறது கூட அடுத்து வந்து ஒரு ராஜாவாகணும். ஒரு பிச்சைக்காரனுக்கு மரணம் சம்பவிக்குது. ஒருவேளை ஏன் மரணம் சம்பவிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஜென்மத்தில் அவன் வந்து ராஜா வீட்டில் பிறக்கணும். அப்ப ராஜா வீட்டில் பிறக்கணும்னா அந்த பிச்சைக்கார சரீரம் என்ன ஆகணும்? இல்லாம போகணும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மரணமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கர்ம பலன். ஜாத்தி ஆயுள் போகாகா, பிறப்பு இறப்பு ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய எல்லா போகங்களும் இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கொடுக்குறாரு. ஏன் போனார் தெரியல, ஏன் பிறந்துச்சு, எங்க பிறந்துச்சு தெரியல, யார் எங்க பிறக்கிறோம், எதுக்காக பிறக்கிறோம் அப்படின்னா கர்ம பலனை போகம் பண்றதுக்கு நம்மளை பிறக்க வைக்கிறார். அப்படிப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னப்பா அது சூப்பர் கம்ப்யூட்டர். நேற்று ஏதோ ஒன்று பார்த்தேன், நோவாவை ஏதோ ஒரு பேர் புதுசாக ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிப் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. மெமரி எவ்வளோ இருக்கு அப்படின்னா, எத்தனையோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இருக்கிறது எல்லாத்தையும் கூட 5 நிமிஷத்தில் அது சால்வ் பண்ணிடுமா. அப்படிப்பட்ட கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏதோ அமெரிக்காவில் ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட். நீங்கள் அதெல்லாம் என்ன பெரிய ஃபாஸ்ட், நம்ம பகவானை காட்டிலும் பெரிய கம்ப்யூட்டர் ஏதாவது இருக்குமா என்ன? எத்தனை கோடி ஜீவராசிங்க, எத்தனை கோடி கல்பம் கடந்து போச்சுன்னு தெரில, எத்தனை கோடி சிருஷ்டி போச்சுன்னு தெரில. எல்லா சிருஷ்டியோட மெமரியும் வச்சுக்கிட்டு யார் யாருக்கு எந்தெந்ததுன்னு அப்படின்னா என்ன மாதிரியான கம்ப்யூட்டர் சிந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அச்சிந்திய ரூபம். அவரை வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனைக்கு எட்டாதவர். அப்படிப்பட்டவரே ந அஸ்ய ரூபம் நியதம் வித்தியமானம் அப்படி. பகவானுக்கு ரூபம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ய ரூபம் நியத்தம் வித்தியமானம் அப்படி. இப்படிதான் பகவானோட ரூபம் அப்படின்னு நியமிக்கப்பட்டிருந்தாலும் நம்ம உபாசனைக்காக சாஸ்திரங்கள் என்ன பண்ணிச்சிருக்கு, சங்கு சக்கர கதாதாரியா சிவபெருமானையும் இல்ல விஷ்ணு பகவானையும் நடராஜரையும் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாலையும் எல்லாத்துக்கும் ஒரு ரூபம் கொடுத்து ஆகம சாஸ்திரங்கள்லாம் இப்படிதான் பகவான் இருக்கார் அப்படின்னு ஒவ்வொரு பகவானுக்கும் ஒரு ரூபம் கொடுத்து வச்சிருக்கு. நியத்தம்னா என்ன அர்த்தம்? நிச்சயிக்கப்பட்ட ஒரு ரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் கூட வித்தியமானம் அப்படி ந கேனச்சித்து சிந்தித்தும் சக்கியத்தே. அப்படியே இருந்தாலும் தத்துவ ரீதியா அவரை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரூபத்தை தாண்டி, இது ரூபம் வந்து மெடிடேஷனுக்காக,
வாஸ்தவத்தில் அவரோட ரூபம் என்ன அப்படின்னு அந்த பரமாத்மாவை பத்தி யோசிச்சிங்க அப்படின்னா எவனாலையுமே யோசிக்க முடியாது. அச்சிந்திய ரூபம், அச்சிந்திய பிரபாவம். அவரோட பிரபாவத்தை யோசிக்கவே முடியாது. எப்படி பண்ணுவான் இந்த இத்தனையும் எப்படி இயக்குறான்? என்னை சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செடி கொடியெல்லாம் இருக்கு. ஒவ்வொரு செடியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸே இருக்கு. அவ்வளோ ஜீவராசிகள் இருக்கு. ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டேன்னா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய சிருஷ்டியா இருக்கு. அதுக்குள்ள எத்தனை ஜீவராசிகள் இருக்கு. அந்த பூமியிலிருந்து அந்த மரத்தோட வேர்ல இருந்து அந்த இலை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலையை எடுத்தா அந்த இலைக்கு பின்பக்கம் ஒரு குடும்பமே 10-20 குடும்பம் 100 குடும்பம் வசிக்குது ஃபேமிலி. என்னப்பா அது என்னோட ஏரியால என்னோட இதுக்குள்ளார என் வீட்டுக்குள்ளார எத்தனை ஜீவராசி இருக்குன்னு தெரியல. இத்தனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு குருவி கத்துது. என்ன கத்துதுன்றீங்க? சின்னோண்டு குருவிங்க அது. இத்தனோடு தான் இருக்கு. இந்த விரல் அளவு தான் இருக்கு. இந்த விரல் அளவு இருந்துட்டு ஊரையே எழுப்புது. கிச்சு 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 கிச்சு. எப்படியா கத்துது அது? அதுக்கு உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா சின்னோண்டு உடம்பு பாடி. அதோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ லென்த்தாக இருக்கு. ஃப்ளை பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பூல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் இல்லாமல் ஃப்ளை பண்ணுறதே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ வேகமாக ஃப்ளை பண்ணிக்கிட்டு என்ன பிராணசக்தி அதுக்கு இருக்கும். ஃப்ளை பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தேனை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு குடும்பம், அதுக்கு ஒரு அந்த ஃப்ளவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூவில் வந்து தேன் வைக்கணும். எங்கெங்கெல்லாம் ஃபுட் இருக்கோ அங்கெல்லாம் அதுக்குன்னு வைக்கணும். எத்தனை ஜீவராசி! ஐயோ, என்ன நம்ம உண்மை சிந்தனையே பண்ண முடியல. யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சிந்திக்கவே முடியாது எவராலும் அவரோட சக்தி சாமர்த்தியத்தை. அப்படிப்பட்டவரை வந்து பார்த்தீங்கன்னா இது அச்சிந்திய ரூபக. அப்படிப்பட்டவருக்கு பேர் தான் அச்சிந்திய ரூபம், சிந்தனைக்கு எட்டாத ரூபம் தம். அப்படிப்பட்டவரை ஆதித்ய வர்ணம். என்னப்பா ரூபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம சொல்றோமே சங்கு சக்கர கதாதாரி. இது மாதிரிலாம் செஞ்சடையோன்னு அது இதெல்லாம் சொல்றோமே. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரைமரி கிளாஸ்ல படிக்கிற எஜுகேஷன். வாஸ்தவத்தில் அவரோட ரூபம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதித்ய வர்ணம். ஆதித்ய வர்ணம்னு என்ன சுவாமி? சூரியனோட வர்ணம் என்னது? ஆச்சரிய சொல்றாரு ஆதித்யஸ்ய இவ. சூரியன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ஒரே ஃபார்ம் பிரகாசம், இவ்வளவுதானே. வேற ஏதாவது இருக்கா சூரியனுக்கு? வேற எதுவும் இல்லை. அப்ப சூரியனை போன்றே வந்து பார்த்தீங்கன்னா நித்திய சைத்தன்ய பிரகாசம். பகவானோட ரூபம் என்னப்பா அப்படின்னா நித்திய சைத்தன்யம். நித்திய சைத்தன்யம் ஸ்புரணம். நம்ம சொல்றோம்ல உணர்தல். வெறும் உணர்வா இருக்கிறார். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் சதா உணர்வு ரூபமா அறிவா இருக்கார், சைத்தன்யமா இருக்கார். அப்படிப்பட்ட பிரகாசத்தை உடையவர். வர்ணமா, அதுதான் அவருடைய வர்ணம். அப்ப பகவானோட வர்ணம் எது அப்படின்னா வெளியில பார்க்கறதெல்லாம் இல்லை சுவாமி. பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஸ்புரணமா இந்த ஹிருதயத்துல எல்லாத்தோட ஹிருதயத்திலும் ஸ்புரிச்சுக்கிட்டு இருக்கார், சதா ஸ்புரிச்சுக்கிட்டு இருக்கார். அப்படிப்பட்டவரை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ய தம் ஆதித்ய வர்ணம். எவருக்கு இந்த மாதிரி நித்திய சைத்தன்ய ரூபம் இருக்கோ அவருக்கு பேர் தான் ஆதித்ய வர்ணம்னு பேரு. அப்படிப்பட்டவரை தமசக பரஸ்தாத். அவர் எங்க இருக்கார் சுவாமி அப்படின்னு கேட்டா இருட்டுக்கு அப்பால் இருக்கின்றார். இருட்டை கடந்தவரா இருக்கார். இருட்டை கடந்தனா என்ன சுவாமி அப்படின்னா அஜ்ஞான லக்ஷணாத். அஜ்ஞானம் சொல்லக்கூடிய இருட்டு இருக்குல்ல, எது? மோக அந்தகாராத். மோகம்தான். இந்த மாயையோட ரூபம் என்னது? மோகம். இந்த நாம ரூபத்துல மயங்கி போய் கிடக்கிற மோகம் இந்த மாயா. இந்த மாயையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜ்ஞானம் சொல்லக்கூடிய மாயையை கடந்தவராக இருக்கின்றார். அப்படிப்பட்டவரை, அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் என்ன பண்ணணும்? மெதுவா மெதுவா கிரகணம் பண்ணி இந்த விதமா உட்கார்ந்துட்டு யோசிக்கணும். கர்ம பலனை யோசிச்சு பாருங்க ஜி. வேற எதுவுமே வேணாம். இந்த உலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளைல பாருங்க எத்தனை வெரைட்டி. மீனுக்குள்ளார பாருங்க எத்தனை வெரைட்டி மீன். பட்சிகளை பாருங்க எத்தனை விதமான பட்சி. இந்த இதெல்லாம் இந்த ஔஷதியெல்லாம் இந்த செடி கொடியெல்லாம் பாருங்க எத்தனை வெரைட்டி. பூ எடுத்துங்க எத்தனை வெரைட்டி பூ. ஐயோ, நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா சிந்திக்கவே முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகவானை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட குளோரியை வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய கோபம் தாப்பம் இந்த லோகத்தை பற்றின விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் போயிடும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பகவானை சிந்திக்கிறத விட்டுட்டு இதெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன் இப்படி பண்ணுறான், ஏன் அப்படி பண்ணுறான் அப்படின்னு ஊரில் இருக்கவனை பற்றி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா வெறே ராகத்வேஷமாக ரொம்பி கிடக்குது. அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலோட்டம் இந்த லோகத்தை பாருங்க, ஈஸ்வரனோட குளோரியை. ஈஸ்வரனோட குளோரி ரொம்ப அற்புதம், சிந்தனைக்கே எட்டாதது.
அது நம்மளை பவித்திரப்படுத்தும். அப்படிப்பட்டு சிந்தனையை பண்றவன் எவனோ அடுத்தது வந்துருது தம் அனுச்சிந்தையன். அந்த பரமாத்மாவை பாத்தீங்கன்னா இந்த விதமா சொல்லப்பட்ட விதப்படி எவன் சிந்திக்கின்றானோ யாத்தி அவன் என்ன பண்றானா சென்றடைகின்றான். போன ஸ்லோகத்துல இருக்குல்ல பூர்வேன ஏவ சம்பந்தக யாத்தி இதி பூர்வேன. முந்தின ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா 8வது ஸ்லோகத்துல 2வது லைன்ல இருக்குல்ல பரமம் புருஷம் திவ்யம் யாத்தி. அவன் என்ன பண்றானா அந்த சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த பரம புருஷனை ஹிரண்ய கர்ப்பரை பாத்தீங்கன்னா திவ்யம், திவ்யம்னா ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த திவ்யமான பிரகாசம் பொருந்திய அந்த புருஷனை அடைகின்றான். யாத்தினா அடைகின்றான். யாரு? அனுச்சிந்தையன், தொடர்ந்து சிந்தனை பண்றவன் அப்படின்னு போன ஸ்லோகத்தோட 2வது லைனோட சம்பந்தப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆச்சாரியார் முடிச்சிட்டார். ஆயிடுச்சா? அப்ப சிந்தனை எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியாச்சு. அப்ப உட்கார்ந்து என்ன பண்ணணும், நம்மளோட இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளை எப்படி பாதுகாக்கிறாரு நினைக்கிறீங்க. காலையில காஃபி நல்லா இருக்கு, என்னோட கர்ம பலன். நல்ல கிளைமேட் இருக்கு, என்னோட கர்ம பலன். ஒவ்வொன்றும் இப்போ உட்கார்ந்து பகவத்கீதையை படிக்கிறதுக்கான பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கார், சிந்தனை பண்றதுக்கான பாக்கியம் கொடுத்துருக்கார். ஊர்ல இருக்கவங்க நிறைய பேருக்கு இல்லை. எவ்வளவு புண்ணியாத்மாக்கள் இருக்காங்க, நமக்கு மட்டும் எப்படி கிடைக்குது இந்த பாக்கியம்? அப்போ ப்ரைஸ் பண்ணணுமா? கடவுளை பார்த்தீங்கன்னா சதா ஸ்துதி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பகவானுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் சுவாசிக்கிறேங்க, எனக்கு இப்போ வீசிங் ப்ராப்ளம் இல்லை, சுவாசிக்கிறேன். எனக்கு இப்போதான் தெரியுது அப்பா சுவாசம் பண்ணுறது எவ்வளோ இதாக இருக்குது. பகவான் பின்னாடி இருந்து சுவாசமாக இருக்கார். நான் உள்ளே போட்டேன் அப்படின்னா ஃபுட்டெல்லாம் டைஜஸ்ட் ஆகுது. இப்போ எவ்வளோ பெரிய இது பகவானோட அனுக்கிரகம். நீங்களோட அனுபவம் பண்ணலை. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட ஃபுட்டெல்லாம் சப்த தாத்துக்களாக பிரிஞ்சு இந்த பாடி ஃபுல்லாக வியாபிச்சுது. யார் பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கார். கண்ணு பார்க்குது, காது கேட்குது, எல்லாம் பண்ணுது. ஷோ என்ன அச்சின்ன என்ன ரூபம் இது. சூரியன் பிரகாசமாக இப்போ இருக்கான். சூரியன் தெரியல, ஆனால் அவனோட பிரகாசம் ஃபுல்லாக இருட்டெல்லாம் நீக்கி விவகாரம் பண்ண வைக்கிது. பஞ்சபூத்தங்களும் பார்த்தீங்கன்னா அனுகிரகம் பண்ணுது. அப்போ இதை எல்லாத்தையும் ஒருத்தன் ஆள்றவன் ஒருத்தன் இருக்கான், எல்லாத்தையும் கமெண்ட் படி நடத்துறவன். இப்போ எவ்வளோ பெரிய ரூபம் இல்லை. பகவானை சிந்திக்கிறதுக்கு வேற என்னங்க வேணும்? போதும். பகவானை சிந்திச்சுட்டு அவனோட அனுகிரகத்திலேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பாருங்க, விசித்திரமா பாருங்க. ஐயோ எனக்கு இப்படி இல்லையா, அப்படி இல்லை, ஐயோ எனக்கு வலிக்குதுங்க. எப்படி சுகம் இருக்கோ அதே மாதிரி எனக்கு வலிக்குது பாருங்களேன். தலை வலிக்குது, எனக்கு பார்த்தீங்கன்னா வயிறு வலிக்குது, எனக்கு பார்த்தீங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் வருது. அது கூட ஆச்சரியம் தானே, இந்த கர்ம பலன் தானே. எனக்கு மட்டும் ஏன் கொடுக்குறாரு? அப்போ என்னோட கர்மத்தை மட்டும் தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. 4 பேர் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், 4 பேர்த்துக்கும் ஒன்றும் ஆகலை, எனக்கு மட்டும் ஒன்றும் ஆகுது. ஐயோ, ஒரு தயிர் 4 பேர் நல்லா சாப்பிட்டோம், மற்றவங்களுக்குலாம் தயிர் பார்த்தீங்கன்னா ஆனந்தத்தை கொடுத்துச்சு, எனக்கு தயிர் மட்டும் துக்கத்தை கொடுக்குது. ஐயோ தயிர் சாப்பிட்டோன்னே வீசிங் ப்ராப்ளம் வருது. ஐயோ என்ன அற்புதம் இல்லை. ஒரு தயிர்லயே பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு ஆனந்தத்தையும் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா துக்கத்தையும் கொடுக்குறாரு. எப்படிப்பட்ட ஆளா இருப்பாரு அவரு? ஆச்சரியமா இருக்கு. ஒரு கொரோனா வந்துச்சு, ஒரு கொரோனா பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் அவஸ்தைப்பட்டு இருக்கான். அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான டாக்டர்ஸ், லட்சக்கணக்கான டாக்டர் பெரிய பெரிய சொத்தெல்லாம் வாங்கி நல்லா செட்டில் ஆயிட்டான். அந்த பேஸ் பண்ணி, அந்த கொரோனாவை பேஸ் பண்ணி பாதி பேருக்கு, நிறைய பேருக்கு லாபத்தை கொடுத்தார், நிறைய பேருக்கு நஷ்டத்தை கொடுத்தார். டோலோ கம்பெனிக்காரன் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறது ஆயிலே சம்பாதிக்காததை பார்த்தீங்கன்னா டோலோ 650காரன் பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சுட்டு போயிட்டானா. என்ன இது ஆச்சரியமா இருக்கு. மழை பெஞ்சா ஒருத்தருக்கு லாபம், ஒருத்தருக்கு நஷ்டம். கொரோனா வந்தா ஒருத்தருக்கு லாபம், ஒருத்தருக்கு நஷ்டம். என்ன மாதிரியான கிரியேஷன். ஒரு காரியத்துல பல மாங்காய் அடிக்கிறது. ஒரு மாங்காய் இல்ல, ஒரே காரியத்தை பண்ணி லட்சக்கணக்கான மாங்காய் அடிக்கிறவர் பார்த்தீங்கன்னா பகவானா இருக்கார். ஒரே ஒரு காரியம் மக்களால் சிந்திக்கவே முடியாது. ஏன் இப்படி எனக்கு நடக்குது? நீ மட்டும் இல்லப்பா, அது யூனிவர்சலோட ஃபுல் இதையும் சேர்ந்தது, சமஷ்டி. நமக்கு மட்டும் நடக்கல, நமக்கு நடக்கிறது எல்லாம் மற்றவங்களோட சார்ந்து இருக்கு. நமக்கு ஒன்று நடக்குது அப்படின்னா நம்மளோட கர்மா மற்றவங்களோட சேர்ந்து இருக்கிறது. இமேஜினே பண்ண முடியல எப்படி இந்த பகவான் இந்த உலகத்தை நடத்துறாரு, எப்படி நடத்துறாரு. இத்தனை ஜீவராசிக்கு எப்படி பண்ண முடியும்? 10 பேர் நம்மளால மேனேஜ் பண்ண முடியல, கோவப்படுறோம். பகவான் எவ்வளோ ஜீவராசி எப்படி இவ்வளவு மேனேஜ் பண்றார்? எப்படி தெரியும் அவருக்கு? அச்சிந்திய ரூபம். உட்கார்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, ஒரே லட்சணம் என்னன்னா, சதா ஸ்புரண ரூபமா இருக்கிறவர் தான், அறிவா இருக்கிறவர் தான் அவர். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்குது. கிஞ்ச, மேலும் 10வது ஸ்லோகம் வந்துருங்க. பிரயாண காலே மனசாச்சலேன, பிரயாண காலே மனசாச்சலேன
பக்தியா யுக்தோ யோக பலேன சைவ பக்தியா யுக்தோ யோக பலேன சைவ ப்ருவோர்மத்யே பிராணமாவேஷ்ய சம்யக் ப்ருவோர்மத்யே பிராணமாவேஷ்ய சம்யக் சதம் புருஷம் உபைதி திவ்யம் சதம் பரமம் புருஷம் உபைதி திவ்யம் பரமம் தானே பரம் சதம் பரம் புருஷம் உபைதி திவ்யம் பிரயாண காலே மனசாச்சலேன பக்தியா யுக்தோ யோக பலேன சைவ ப்ருவோர்மத்யே பிராணமாவேஷ்ய சம்யக் சதம் பரம் புருஷம் உபைதி திவ்யம். அற்புதமான ஸ்லோகம். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போன ஸ்லோகத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எழுதிங்க, ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். யாராவது புக் வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள். போன ஸ்லோகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஷாவாசியத்தில் 8வது மந்திரம்னு போட்டுங்க. 8வது மந்திரம்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சங்கர பாஷ்யத்தோடு சேர்ந்து படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். 8வது மந்திரம் போன மந்திரத்துக்கு. கவின்றது வந்து அங்கெல்லாம் கவி, இங்கே சொன்ன லட்சணங்கள் எல்லாம் பரமாத்மாவோட லட்சணங்கள்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே சுவாமி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்லோகமும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, யோகம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் யோகம் வரும் சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக இருங்க. நம்ம புரிஞ்சா போதுன்ற வேதாந்தம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இல்லவே இல்லை. புரிஞ்சா போதுன்றது பரோட்சம் வரைக்கும் தான். ஒரு வஸ்து அடையணும் அப்படின்னா அபரோக்ஷ அனுபூதி பண்ணுறதா இருந்தாலும் கிரமமுக்தி அடையிறதா இருந்தாலும் நமக்கு வந்து யோகம் இருக்கணும். இங்கே சொல்லப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரயாண காலத்தில் மனசை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், அச்சலேன. பிரயாண காலம்னு என்ன அர்த்தம், மரண காலம். ஸ்டார்ட் பண்ணுறோம், அதான் சொன்னேன், யாத்திரை, பெரிய யாத்திரை, பிரஸ்தானம்னு பேர். அதுக்கு பேர் மகாபிரஸ்தான். நார்த் இந்தியாவில் சொல்லுவாங்க. யாராவது சாதுக்கள் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க மகாபிரஸ்தான் ஓகேயா அப்படின்றாங்க. பெரிய பாதையில் போகிறாராம். மரணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாதை. அந்த மரணத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாதை எது அப்படி தெரியுங்களா, ரொம்ப சின்ன பாதை எது தெரியுங்களா, அசக்கிருத்தாவிருத்தின்னு ஒன்று இருக்குது. அதோகதியில் போகிறவனுக்கு, அதோகத்தின்னு நம்ம சொல்கிறோம்ல, அவன் அதோகதிக்கு போயிடுவாயா அப்படின்றோம். அதோகதியில் மலமும் மூத்திரமும் வழியாக ஜீவன் போச்சு அப்படின்னா இமீடியட்டாக கீழே இருக்கிற ஜீவராசிகளாக பிறந்துக்கிட்டே இருப்போம். ஒரு எறும்பு இறக்கும், இப்போ ஜீவன் வந்து அதோகதிக்கு போனான்னா ஒரு எறும்பாக பிறப்பா, எறும்பு இறந்து போச்சுன்னா புழுவாக பிறக்கும், புழு இறந்து போச்சுன்னா கற்பாம்பூச்சியாக பிறக்கும், கற்பாம்பூச்சி இறந்து போச்சுன்னா நாயாக பிறக்கும், நாயாக பிறந்துச்சுன்னா செடியாக பிறக்கும். அசக்கிருத்த ஆவருத்தினி அப்படின்ற வார்த்தை இருக்குது. திரும்ப 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 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எங்கேயும் போகவே போகாது, கீழே போகவே கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், கீழே போயிடவே கூடாது, அதோகதிக்கு போயிடக்கூடாது. இது சின்ன பாதை. சின்ன பாதைன்னு அர்த்தம் இமீடியட், பக்கத்துலேயே அடுத்தடுத்துன்னு பிறந்துக்கிட்டே இருப்பீங்க. இங்கே அதோகதிக்கு போனீங்க அப்படின்னா அங்கே மலத்து வழியாக உயிர் போச்சு அப்படின்னா மலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஊறுற வண்டு ஏதாவது இருக்கும், மலத்துலேயே புழு இருக்கும் ஏதாவது, அதில் போய் இந்த உயிர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சேர்ந்துடும். யோசிச்சு பாருங்க, நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது அதோகதி. சின்ன ஷார்ட்டு ரூட்டு. இதுக்கப்புறம் கொஞ்சம் மேலான ரூட் எது அப்படின்னா கர்மனா பித்ருலோக. நல்ல புண்ணிய கர்மா பண்ணுறோம் அப்படின்னா பித்ருலோகத்துக்கு போவோம், சொர்க்கத்து வரைக்கும் போகிறது. பெரிய யாத்திரை எது சுவாமி அப்படின்னா மகாபிரஸ்தானம் அப்படின்னு பேர். மகாபிரஸ்தானம் அப்படின்னா பெரிய பாதை. இந்த பிரம்மலோகம் வரைக்கும் போகிறமே சுவாமி, அதுதான் இந்த உலகத்திலேயே பெரிய பாதை. ரஷ்யாவிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் வரைக்கும் ஒரு இது ட்ரெயின் இருக்குது, ட்ரெயின் ரூட். விளாடிமிர்லேருந்து ஒரு ட்ரெயின் ரூட் இருக்குது. அதுதான் உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ட்ரெயின் ரூட்டுன்றாங்க. அப்போ இந்த உலகத்தில் பெரிய யாத்திரை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூமியிலிருந்து பிரம்மலோகத்துக்கு போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாபிரஸ்தானம்னு பேர். கிரமமுக்திக்காக போகிற பாதை. அப்போ பிரயாண காலம் அப்படின்னா இந்த உயிரை விட்டு போகின்ற அந்த காலத்தில் என்ன பண்ணணும், மனசா அச்சலேன, மனதினால் வந்து பார்த்தீங்கன்னா அசைவில்லாததா இந்த மனசை பண்ணிக்கிட்டு அச்சலமா வச்சுக்கிட்டு மனசுல வேற சிந்தனைகள் சொல்லாம 8வது ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே வரணும். 8வது ஸ்லோகத்துல என்ன இருக்கு, அபியாச யோக யுக்தேன சேத்தசா ந அந்யகாமினா நான்யகாமினா, சித்தத்தினால வேற எந்த விஷயத்தையும் சிந்தனை பண்ணாம
எந்த விஷயத்தையும் பெட் அனிமல்ஸையோ இல்லை குழந்தைங்களையோ பேர குழந்தைங்களையோ ஒய்ஃபையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சொத்து பத்தையோ இந்த சொசைட்டியையோ எந்த விஷயத்தையும் சிந்தனை பண்ணாம மனசை அசைவற்றதாக ஆக்கி பக்தியா எதனால அப்படி அசையாம பண்ணணும்? பக்தியினால இப்பவே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நல்லா வந்து பகவானையே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது, அவனோட குளோரிஸையே சிந்திக்கிறது. என்ன அற்புதம் இல்லை? ஜலத்தை எடுத்து ஊத்துனா எனக்கு டெய்லி குளிக்கும் போது வந்து ஆச்சரியமா இருக்கு. என்ன மெட்டீரியல் இது? ஜலம் என்னது இது? எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது ஜலம் என்னன்னு. எடுத்த தண்ணி கீழே ஊத்துனா ஊறுது, மேலே தண்ணியை ஜலத்தை கொட்டுறோம் மேலே. ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சா ஆனந்தம், என்ன ஆனந்தமா இருக்குப்பா. ஐயோ என்ன ஆனந்தம் ஜி. ஜலம் குடிக்கும் போதெல்லாம் ஒரு அமிர்தம், அப்படியே அமிர்தமா இருக்கு எனக்கு. என்ன வஸ்து இது? ஜலம் என்ன வஸ்து? இந்த காத்து என்னது வீசுது? காத்து என்னது? இந்த ஆகாசம்னா என்னது? பகவானை வந்து பாத்தீங்கன்னா சிந்திக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்துமே பகவானை சிந்திக்கிறது தான். பகவான் எப்படி இருக்கார்? ஜலத்துல வந்து ரசமா இருக்கார், ஆகாசத்துல வந்து சப்தமா இருக்கார், இந்த காத்துல வந்து ஸ்பர்ஷமா அவர் தான் இருக்கார், இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா டேஸ்டா அவர் தான் இருக்கார், எல்லாமா அவர் தான் இருக்கார். ஐயோ பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு பக்தியோட அவரை சிந்தனை பண்ணி என்னுடைய சுவாசமா அவர் தான் இருக்கார், என்னோட நினைப்பா அவர் தான் இருக்கார் அப்படின்னு பக்தியோட மனசை வந்து பாத்தீங்கன்னா வேற விஷய சிந்தனையில போகாம யுக்தோ யோக பலேன சயேவ வந்துருச்சா? எங்கெங்கெல்லாம் யோகம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரமமுக்திக்கு யோகம் வேணும். யாராவது கிரமமுக்தி அடையணும் அப்படின்னா யோகம் இல்லாமல் கிரமமுக்தியை அடைய முடியாது. இப்ப நம்ம சொல்லியிருக்கோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யோக சாஸ்திரம் படிக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்கோம் என்ன சமாதினா 2 சமாதிகள், சம்பிரஜாத சமாதி, அசம்பிரஜாத சமாதி. சம்பிரஜாத சமாதினா என்ன அர்த்தம்? சவிகல்ப சமாதின்னு பேரு. அசம்பிரஜாத சமாதினா நிர்விகல்ப சமாதின்னு பேரு. இப்ப நம்ம கிரமமுக்தியில பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சவிகல்ப சமாதி. இப்ப இங்க சொல்லக்கூடியது சவிகல்ப சமாதி, ஏகாகிர சித்தத்துல உண்டாகக்கூடிய சமாதி. இதே வந்து 5வது சாப்டர்லயே லாஸ்ட் 2 ஸ்லோகங்கள் 3 ஸ்லோகங்கள், அப்புறம் 6வது சாப்டர் ஃபுல்லா சொல்லக்கூடிய சமாதி நிர்விகல்ப சமாதி. நிர்விகல்ப சமாதியை பண்றது மூலமா ஜீவன் முக்தி. இந்த சவிகல்ப சமாதி இங்க சொல்லக்கூடியதுனால பண்ணக்கூடியது கிரமமுக்தி. அப்ப இங்க ஆச்சாரியர் சொல்றார் யோக பலேன செய்வ, பக்தியோட சேர்ந்து. பக்தினா இந்த புளியோதரையை வாங்கி சாப்பிட்டு ஒரு விபூதியை மேல போட்டு நானும் பக்தன் சொல்லிட்டு இருந்தா அது பக்தன் இல்லை. இவ்வளவு நாள் அப்படி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை விட்டுருங்க. மண்டபம் எதுக்கு கல்யாணம் கட்டி வச்சிருக்கு தெரியுங்களா? கோயிலெல்லாம் பேசாம சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு எந்த பேச்சு ஊர்கதை உலகத்து கதையெல்லாம் பேசாம விஸ்ராந்தியா வந்து ஏதாவது ஒரு தூண் பக்கத்துல கோயில்ல வெளிப்பிரகாரம் வந்து இருக்கும், நல்லா வந்து தூணை வச்சிருப்பான். இல்லைன்னா நடராஜருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மண்டபம் இருக்கும். சுவாமியை பார்த்துட்டு பேசாம கண்ணை மூடி உட்கார்ந்து அவரை வந்து உள்ளுக்குள்ளார தியானம் பண்றது. அந்த தியானம் தான் பக்தி. பக்தினா புளியோதரை வாங்கி சாப்பிட்ற பக்தி, விபூதியை போட்டு நானும் பக்தன் சுத்தி வர பக்தி இல்லை. அந்த பக்தியை வச்சுக்கிட்டு அதிகம் பண்ண முடியாது, புண்ணிய கர்மாவா தான் ஆயிடும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா யோக பலத்தினால், யோக பலம்னா என்ன அர்த்தம்? யோகம், யோகம்னா சமாதி, சமாதினா என்ன அர்த்தம்? ஏகாகிர சித்தத்துல நம்ம கான்சென்ட்ரேஷனோட பண்றது எதுவோ சிந்தனைக்கு பேரு, பகவானையே சிந்திக்கிறது, அதுக்கு பேர் யோகம். அந்த யோகத்தோட பலத்தினால என்ன பண்ணணும்? புருவோர் மத்தியே, இந்த சாகர காலத்துல என்ன பண்ணணும்? நல்ல புருவ மத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா, புருவ மத்தி நான் சொல்லியிருக்கேன்ல, இடா பிங்களா 2 நாடிகள் போகுது. நடுவுல இருக்கிற நாடிக்கு பேரு சுஷும்னா நாடி. புருவ மத்தியில இருக்கிற நாடி சுஷும்னா நாடி. 3 நாடி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிருதயத்துல இருந்து கிளம்புற நாடி மேல் நோக்கி. அதுல ஒரு நாடி வந்து பாத்தீங்கன்னா நடுவுல போகுது. அந்த நாடியோட மத்தியில் இந்த புருவ மத்திக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? அபிமுக்தி க்ஷேத்திரம். வருணா அசி அப்படின்னு 2 நதிகள் ஓடுது. எங்க? காசியில. காசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல பிரம்மலோகத்துல வருணா அசி, இது அரண்ய. பிரம்மலோகத்துல அரண்ய 2 நதி. நீங்க காசிக்கு போனீங்க அப்படின்னா வருணா அசி.
இந்த வருணா அசி வந்து பாத்தீங்கன்னா சங்கமிக்கிற இடத்துக்கு பேர் தான் வாரணாசி, காஷி அப்படின்னு பேர். அங்க வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கார். மணிகர்ணிகா காட்னு ஒரு காட் இருக்கு, ஒரு படித்துறை. அங்க இருந்துகிட்டு என்ன பண்றார் சிவபெருமான், என்ன பண்றார், எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது அந்த பிளேஸ் தான், மணிகர்ணிகா காட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புருவமத்தி. அங்க இருந்துகிட்டு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அங்க யாரெல்லாம் இறக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாரக மந்திரத்தை உபதேசம் பண்றார். பகவான் தான் வந்து அங்க ஓம் ஓம் ஓம்னு அங்க வர ஜீவர்களுக்கெல்லாம், இறந்து போறவங்களுக்கெல்லாம் ஓம்காரத்தை உபதேசம் பண்ணி எல்லாத்துக்கும் இதை கொடுக்குறார், கிரமமுக்தியை கொடுக்குறார் அப்படின்னு. அப்போ அங்க வருணா அசின்னா என்ன அர்த்தம், ரெண்டு புருவங்களுக்கும் இடா பிங்களான்னு ரெண்டு நாடி போகுது, நடுவுல இருக்கிற நாடிதான் காஷி, அவிமுக்தி கஷேத்திரம். இதுல பிராணனை நிப்பாட்டி காசி மரணம் முக்தி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். காசியில மரணம் அடைஞ்சா முக்தி அப்படின்னு. காசியில மரணம்னா என்ன தெரியுங்களா, வெளியில ஆதி பௌத்திகம், இங்க தேகத்துல ஆத்தியாத்மிகம் எது அப்படின்னா புருவமத்தி தான் காஷி. அப்ப அந்த காஷியில தான் புருவமத்தியில பிராணம் ஆவேசிய சம்யக்கு. இந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா நல்லா உள்ள இழுத்து மேல் நோக்கி கொண்டுட்டு போய் ஊர்துவகதி பிராணனா கொண்டு போய் இந்த பிராணன் அந்த புருவமத்தியில வைத்து நன்றாக வைத்து, எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்றானோ, தியஜத்யந்தே கலேவரம், தியஜத்யந்தே கலேவரம், இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா விடுகின்றானோ அவன் என்ன ஆகிறான், சேத்தம். அப்படிப்பட்டவன் வந்து பாத்தீங்கன்னா தம் பரமம் புருஷம், அந்த பரம புருஷனை ஹிரண்ய கர்ப்பரை என்ன பண்றான், உபைத்தி திவ்யம், அந்த திவ்யமான பரம புருஷனை உபைத்தி அடைகின்றான். ரொம்ப கிளியரா ஆச்சாரியா சொல்லிட்டேன். பாஷ்யத்துக்கு வந்துருக்கு, படிச்சிடலாம். பாஷ்யத்தில் ஆச்சாரியர் சொல்றாரு, நான் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், மெதுவா ஒவ்வொன்றா பண்றேன், முடிச்சுக்கோங்க. பிரயாண காலேன்னு என்ன பாஷ்யக்கார் சொல்றாரு, பிரயாண காலம்னா மரண காலம், சிம்பிள். மரண காலத்தில் இதெல்லாம் பண்ண முடியுமா சாமி? அதாவது தான் வந்து முன்னாடியே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் 4-5-6 சொல்லிட்டார். 5-6 என்ன பண்ணிட்டாரு, மாமே அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேவரம் எப்ரயாதி தெஜந்தேக எப்ரயாதி சமத்பாவம் யாத்தி நாஸ்தியத்திர சம்சயக. 5வது ஸ்லோகம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் கடைசி தாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த ஜென்மத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6வது ஸ்லோகம் சொல்லுது, எம் வாபி ஸ்மரன் பாவம் தெஜத்யந்தே கலேவரம் தம் தமை வைத்தி கவுந்தேய நாஸ்தியத்திர சம்சயக. எவனவன் எதை நினைத்து கொண்டு இந்த தேகத்தை விடுகிறானோ அவனவன் அதையே அடைகின்றான் சொல்லியாச்சு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு 7வது ஸ்லோகத்தை சொல்லிச்சு. இங்க பிராணன் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மனைவி மக்களையே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, இந்த குடும்பத்தில் ரிலேஷன்ஷிப்லேயே ப்ராப்ளம் போயிட்டே இருக்கும். இவங்களுக்கு இப்படி ஆச்சு, அவங்களுக்கு அப்படி ஆச்சு. ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா போதும், முடிஞ்சு. என்கிட்ட யாராவது கேட்டாங்க, சாமி இதுக்கு போகலையா கும்பமேளா, எதுக்கு கும்பமேளாவுக்கு போகணும்? புண்ணியம் வேணுங்கிறவங்க கும்பமேளாவுக்கு போகணும். எங்கேயாவது பிரஸ்தான திரயத்தில் கும்பமேளாவுக்கு போனால் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம்னு எங்கேயாவது சொல்லிச்சா? சங்கர பாஷ்யத்தில் எங்கேயாவது இருந்துச்சா? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சங்கர பாஷ்யத்தில் இல்லை. அரதிரு ஜனசன்சத்தின்னு இருக்கு. இந்த கலெக்டிவாக பண்ணுறதெல்லாம் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டிவிஜுவலாக ஒருத்தர் உட்கார்ந்து பண்ண முடியாத புத்தி சாமர்த்தியம் இல்லாதவங்களுக்கு கூட்டமாக இருந்து பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கு. உன்னால் முடியல தனியாக அந்தராத்மாவை உள்ளுக்குள்ளே திரும்பி பார்க்க முடியல, அப்போ கூட்டத்தோடு சேர்ந்து எதையா பண்ணு அப்படின்னு. அப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், கொஞ்சம் புத்திசாலி வந்துடுச்சு அப்படின்னா கீதாவில் சொல்கிறது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒதுங்கி இருந்துக்கிட்டு தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மனுஸ்மர யுத்தியச்ச, எல்லா காரியங்களும் பண்ணும்போது எல்லா காலத்திலையும் பகவானை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் கடைசி தாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் ஆக முடியும். ஒரு 10-15 வருஷமாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகணும், மரணத்துக்காக ப்ரிப்பேர் ஆகணும். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் இங்கே என்ன பண்ணுறார், மரண காலத்தில் பாஷ்யத்துக்கு வந்துருங்க. மனசா அச்சலேன அர்த்தம் சலன வர்ஜித்தேன, சலனம் இல்லாம, மனசு வந்து பார்த்தீங்கன்னா வேற சிந்தனை பண்ணாம சலனம் இல்லாம அச்சலமா வச்சுக்கிட்டு, பக்தியா யுக்தோன்னு என்னது, பஜனம் பக்தி சேவனம், பஜனம்னா சேவனம், பகவானிய உள்ளுக்குள்ளார என்ன சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ போன மந்திரத்துல அதே பாவனையை கொண்டு வரது. ஐயோ பகவானே உன்னோட என்ன குளோரி இது,
அப்படின்னா அந்த குளோரிஸையே பகவானையே சிந்திக்கிறது. அப்படி சிந்திச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயா யுக்தோ, அந்த பக்தியோடு கூடினவனா, வெறும் சிந்தனை மட்டும் இல்லை, கூட என்னது யோக பலேனச்ச ஏவ, நல்ல யோக பலத்தோடு. யோகம்னா என்ன சுவாமி? அப்படியே ஹைலைட் பண்ணிங்க. இதெல்லாம் யோக சூத்திரம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகுது பாருங்க. யோகத்தோட பலம் என்னது? யோகஸ்ய பலே, யோக பல, யோக பலே பலம். யோகத்தோட பலத்துக்கு பேர் தான் யோக பலம்னு பேரு. தேன, அந்த யோக பலத்தினால சமாதி சம்ஸ்கார பிரச்சய ஜனித, சமாதி சம்ஸ்கார பிரச்சய ஜனித, சமாதிஜ, இங்க சமாதின்னு தான் இருக்கு. சமாதிஜ, ஒரு ஜா விட்டு போயிருக்கு பாருங்க. சமாதிஜ சம்ஸ்கார, சம்ஸ்கிருதத்துல விட்டு போயிருக்கு சமாதிஜ. தமிழ்ல இருக்கு ஜ, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜா விட்டு போயிருக்கு. சமாதிஜ அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாதி, ஆமா, சேர்த்து சொல்லும்போது சொல்லியிருக்கேன். ஆமா ஆமா ஆமா. இப்ப அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சவிகல்ப சமாதி, சவிகல்ப சமாதி வந்து எங்க சம்பவிக்கும்? ஏகாகிர சித்தத்துல மட்டும் சம்பவிக்கும். நிரோத சமாதின்றது வந்து நிரோத பூமியில சம்பவிக்கிறது நிர்விகல்ப சமாதி. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா பக்தியோட சேர்ந்து ஒரு நாமத்தையும் ஒரு ரூபத்தையும் பக்தி பாவனையோடு நீங்க சிந்தனை பண்ணும்போது ஏகாகிர சித்தத்தோட உண்டாகக்கூடிய சமாதின்றதுக்கு அர்த்தம் ஏகாகிர சித்தம். ஒரே தாட்லயே தொடர்ந்து அந்த பகவானைய பத்தியே சிந்தனை பண்ணும்போது அந்த சமாதிச்சன்ற சம்ஸ்காரம், சமாதியிலிருந்து உண்டாகக்கூடிய சம்ஸ்காரம், ஸ்மிருதி, வீரிய, ஸ்ரத்தா பூர்வக இதரேஷாம், என்ன சுத்தரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்க இப்ப நம்ம காலையில வேக்கப் ஆகணும்ல, வேக்கப் ஆகும்போது எப்படி வேக்கப் ஆனோம்? ஜி நேற்று நைட் நல்லா தூங்கினேன், சுகமா சொல்றோமா? காலையில வேக்கப் ஆகிட்டு சொல்றோமா? அப்போ தூக்கத்தோட சம்ஸ்காரம் எனக்கு காலையில இருக்கு, நல்லா சுகமா தூங்குனேன் அப்படின்னு ஒரு சம்ஸ்காரம். அது பதிவு. சம்ஸ்காரம் என்ன அர்த்தம்? பதிவு. அப்ப நீங்க எதை பண்ணினாலும், நேத்து நான் நல்லா சாப்பிட்டேன்ஜி, நேத்து நல்ல ஒரு மியூசிக் கேட்டேன்ஜி, நல்ல ஒரு சினிமா பார்த்தேன்ஜி, நல்ல ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு போய் நல்ல சுவாமியை தரிசனம் பண்ணஞ்சி, 1:20 போட்டுங்க. யோக சூத்திரம் 1:20 பக்கத்துல போட்டீங்கன்னா சரியா வந்துடும். எதை நீங்க அனுபவிச்சாலும் அது என்ன ஆயிடும்? பதிவா என்ன, அது ரிஜிஸ்டர் ஆயிடும். அதுக்கு பேர் சம்ஸ்காரம்னு பேர். அப்ப நீங்க ஏகாகிர சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இருந்து அபியாசம் பண்ண அந்த சம்ஸ்காரம் என்ன ஆகும்னா திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண வைக்கும். எனக்கு திரும்ப வேணும், எனக்கு சுவாமியை போய் திரும்ப பார்க்கணும், எனக்கு திரும்ப சுவாமியை பார்க்கணும், எனக்கு திரும்ப சாமியை பார்க்கணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போய் சுவாமியை பார்க்கணும் மனசில் நின்றுக்கிட்டே இருக்கு. ஏன்? ஏற்கனவே பார்த்துருக்கேன். அப்போ அந்த சுவாமியோட ரூபம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சந்தன காப்பு போட்டு அருமையாக காட்சி கொடுத்தார், எனக்கு திரும்பவும் பார்க்கணும்னு தோணுதா? நடராஜரை வந்து போன முறை பார்த்தேன், நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தேன், அப்போ திரும்பவும் எனக்கு நடராஜரை பார்க்கணும் தோணுதா? அதே மாதிரி இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஏகாகிர சித்தத்தில் இருந்து அந்த சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் உள்ளுக்குள்ளார அந்த சமாதி, சவிகல்ப சமாதி நடக்கும்போது அதோட பதிவுகளும் வந்து என்ன பண்ணும்? திரும்ப வெளியில் வரும்போதும் திரும்ப திரும்ப அதுலேயே உங்களுக்கு ரிப்பீட் பண்ண சொல்லும். அதுக்கு பேர் சமாதிஜ சம்ஸ்கார பிரச்சய. பிரச்சயனா என்ன அர்த்தம்னா கூட்டம்னு அர்த்தம், அதிகம்னு அர்த்தம். மெதுவா நீங்க உள்ளுக்குள்ளார பாவிச்சு க்ஷணமா உங்களுக்கு அந்த சமாதி ஒரு பதிவை உண்டு பண்ணிக்கிட்டே போகும். மனசு குவிஞ்சு எப்பெல்லாம் மனசு குவியுதோ அங்க ஒரு அனுபவம், அந்த அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா பதிவாயிடும். திரும்ப அதை பண்ணுவீங்க, திரும்ப பதிவாகும், திரும்ப பண்ணுவீங்க, திரும்ப பதிவாகும். அப்போ அதே மாதிரி ஒரு காரியத்தை தொடர்ந்து ரிப்பீட் பண்ண எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஈல்டு, ஒரு சம்ஸ்காரம் உண்டாகுமோ அதே மாதிரி சமாதியில சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா மனசை ஒன்றுத்திலே நிப்பாட்டு பகவானோட சிந்தனையிலேயே அனுபவங்கள் சேர்ந்து அனுபவங்கள் என்ன ஆயிடும்? சம்ஸ்காரமா பதிவாகி அது எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பிரச்சய ஜனித. பிரச்சயம்ன்றதுக்கு அர்த்தம் கூட்டம். இந்த சம்ஸ்காரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆன பிறகு அதிலிருந்து உண்டான சித்த ஸ்தைரிய லட்சணம் மெதுவா அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதால கொண்டு போய் உங்களை ஸ்திரப்படுத்திடும். ஏகாகிர சித்தத்தில் உண்டாகிற 6வது சமாதி
அந்த அபிமானத்துல உண்டாகிற சமாதின்னு சொன்ன பிராணன்ல உண்டாகிற சமாதி. அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா சாஸ்மிதான்ற சமாதி எங்க உண்டாகும் அப்படின்னா பிராணன் இடத்துல உண்டாயிரும். இந்த பிராணன் இடத்துல அந்த உண்டான சமாதி என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா பிராணன்ல உண்டான மாத்திரத்துல ஸ்தைரியம் சித்த ஸ்தைரிய லட்சணம். இந்த சித்தம் அந்த பிராணன்லயே எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது நல்ல ஸ்திரத்தன்மையை அடைந்ததாக என்ன பண்ணுது யோக பலம் தேன யுக்தக தேனச்ச யுக்தக இத்தியர்த்தக. இதான் யோக பலம்னு பேர். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல வச்சு ஒரு விக்கிரகத்தை வச்சு மெதுவாக பண்ணுறது. இல்லைன்னா ஓங்காரத்தை பார்த்தீங்கன்னா நல்லா அபியாசம் பண்ணுறது. ஓங்காரம் எப்போ பார்த்தீங்கன்னா பிராணனில் நின்றுச்சோ அதே மாதிரி நீங்கள் ரூப தியானம் பண்ணுறீங்கன்னா அந்த ரூபம் மெதுவாக கண்களை தாண்டி மனசை தாண்டி புத்தியை தாண்டி பிராணனில் எப்போ நிற்குதோ அப்போ அந்த யோகம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்திரமாயிடும். அந்த ஸ்திரத்தோடு கூடியனவனா இருந்துக்கிட்டு அப்படின்னு இத்தியர்த்தக. அப்படி இருந்துக்கிட்டு முதல்ல எங்க சுவாமி ஆரம்பிக்கணும்? எடுத்தோட பிராணன்ல பார்க்கலாமா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க, சுவாமி என்னால் பிராணன்ல வாட்ச் பண்றது முடிய மாட்டேங்குது சுவாமி, 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்த்தாவே உள்ள கம்பனம் உண்டாகுது, பலம் இல்லை. அப்ப எடுத்தோன்னு நீங்க பார்த்தீங்கன்னா பிராணன்ல போய் நிக்க கூடாது, மனசுல போய் நிக்க கூடாது. முதல்ல என்ன பண்ணணும்? ஆச்சாரியர் சொல்றாரு, பூர்வம் ஹிருதய புண்டரீகே வசீகிருத்திய சித்தம். முதல்ல பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல பாத்தீங்கன்னா நான் சொன்னல, ஹிருதயத்துல என்ன இருக்கு? அந்த புருஷன் எப்படி இருக்கார்? கட்டை விரல் அளவுதான் இருக்கார். இந்த ஹிருதயமே இவ்வளவுதான், கட்டை விரல் அளவுதான், ஒரு கைப்பிடி தான் ஹிருதயம் இருக்கு. அந்த ஹிருதய கமலத்தை பாத்தீங்கன்னா நம்ம விசிபிள் எப்படி பண்ணணும் அப்படின்னா சாஸ்திரத்துல சொல்ல மாதிரி என்ன பண்ணணும்? எத்தனை இதழ் தாமரை அப்படின்னு ஹிருதய கமலத்தை ஒரு டிரா பண்ணிக்கணும். அந்த டிரா பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்ல ஃபோட்டோ பகவானை நடுவில் அந்த ஹிருதய கமலத்துக்கு நடுவில் அந்த பகவானை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இஷ்ட தேவத்தையோ அந்த தேவத்தையை அங்கே வச்சு பார்க்கறது. விஷோகாவா ஜோதிஷ்மதி அப்படின்னு யோக சூத்திரத்தில் ஒன்று வந்துச்சா, விஷோகாவா ஜோதிஷ்மதி. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா பிரகாசம் பொருந்தியவரா அந்த ஹிருதயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பகவானை சிந்தனை பண்ணி 1:36 யோக சூத்திரத்தில் சொல்லிச்சு, விஷோகாவா ஜோதிஷ்மதி. அவர் பார்த்தீங்கன்னா ஜோதி பிரகாசமா அந்த ஹிருதயத்தில் இருக்கார் அப்படின்னு தியானம் பண்றது. அப்படி ஹிருதயத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல வசீகிருத்திய சித்தம், சித்தத்தை பார்த்தீங்கன்னா வெளியில ஓட விடாம மனசுக்குள்ளார பார்த்தீங்கன்னா பகவானை பார்த்தீங்கன்னா ஹிருதயத்தில் இருக்கார் அப்படின்னு உள்ள திரும்பி அந்த ரூபத்திலேயே மனசை வச்சு வசப்படுத்தி அத ஊர்துவகாமின்யா நாடியா, அந்த ஹிருதயத்திலிருந்து 3 நாடிகள் பார்த்தீங்கன்னா கிளம்பி போகுது. இடா பிங்களா சுஷும்னான்னு சொல்லக்கூடிய 3 நாடிகள் இந்த ஹிருதயத்திலிருந்து மேல் நோக்கி கிளம்பி போகுது பிரம்மரந்தனம் வரைக்கும். அந்த நாடிகள் வழியா என்ன பண்ணணும்? பூமி ஜெய கிரமேன. பூமி ஜெயம்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு இந்த மனசு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போகணும். இந்த ஹிருதயத்துக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா அநாகதம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் இந்த தொண்டைக்குழிக்கு என்ன பேர் அப்படின்னா விஷுத்தி சக்கரம்னு பேர், விஷுத்தின்னு பேர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புருவமத்திக்கு வரும்போது தான் ஆக்ஞான்னு பேர். அப்போ முதல்ல ஹிருதயத்தை தாண்டணும், அதுக்கப்புறம் விஷுத்தின்னு சொல்லக்கூடிய அந்த தொண்டைக்குழியை த்ரோட்டை தாண்டணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஞா சக்கரத்துக்கு வரணும். இது மாதிரி கிரமமா பூமி ஜெயம்ன்றதுக்கு அர்த்தம் ஸ்டேஜ், ஒவ்வொரு ஸ்டேஜா பார்த்தீங்கன்னா ஜெயம் பண்ணிக்கிட்டு கிரமமா இன் ஆர்டர் கிரமமா ஜெயம் பண்ணி புருவோ மத்தியே பிராணம் ஆவேஷ்ய, இந்த புருவ மத்தியில கொண்டுட்டு பிராணனை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி, ஆவேஷன்னு அர்த்தம் ஸ்தாபயித்வா, நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி பிராணனை நிப்பாட்டி சம்யக்கு அப்பிரமத்தகசன், சம்யக்குன்னு அர்த்தம் நன்றாக அர்த்தம், நன்றாகன்னு அர்த்தம் கவனக்குறைவு இல்லாமல். என்ன சுவாமி கவனக்குறைவு? சித்தியில போய் மாட்டிப்பீங்க. விஷுத்தியில ஹிருதயத்துல இருந்து தாண்டி போகும்போதே நிறைய மாயாஜாலம் வர ஆரம்பிச்சிடும். விஷுத்திக்கு வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாத்தோட மனசும் தெரிய ஆரம்பிச்சிடும், உலகத்துல இருக்கிறது எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்க பாட்டுக்கு சித்தி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா முடிச்சு போச்சு. ஆமா எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஹிருதயத்தை தாண்டும் போதே ஒவ்வொரு சித்திகள் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் தெரிய ஆரம்பிச்சோன்னா எல்லாம் உலகமே தெரிய ஆரம்பிக்கும். தேவர்கள்லாம் பேச ஆரம்பிப்பாங்க, கந்தர்வர்கள் பேசுவாங்க, எல்லாம் மண்டிட்டு நமஸ்காரம் சுவாமி எப்படி இருக்கீங்க சௌக்கியமா இருக்கீங்களா சித்த கணங்கள்லாம் கேட்டுட்டு போவாங்க. ஓ நம்ம ஆயிட்டம் போல இருக்குன்னு கவனக்குறைவு வந்துடும். அப்ப கவனக்குறைவு இல்லாமல் அப்பிரமத்தகசன், பிரமாதம்
அப்படின்னா கவனக்குறைவு. அப்பிரமத்தக சன்னா கவனக்குறைவு இல்லாமல் இருந்து கொண்டு, ச ஏவம் புத்திமான், நல்ல ஒரு குருநாதர்கிட்ட படிச்சு இதெல்லாம் வரும்பா, இந்தந்த இடத்துல இதெல்லாம் அப்டக்கிள்ஸ் இருக்கும், இதெல்லாம் கவனமாருன்னு சொன்னோன்னே அந்தந்த இடத்துலலாம் கவனமா இருந்துகிட்டு, ஏவம் புத்திமான், ச ஏவம் புத்திமான், அப்படிப்பட்ட அந்த புத்திமான் யோகி சொல்லியாச்சு. புத்திமான் யாரு? இன்டெலெக்சுவலா புரிஞ்சுக்கிட்டாலும் ஒன்றும் ஆக போறது இல்லை சாமி, கத்திரிக்காய் கூட வாங்க முடியாது. ஏச நிரோதகா, கதவு பார்த்தீங்கன்னா மூடிதான் இருக்கும், திறக்காது. யோகத்தோடு கூடினவனா யோகி, அவன் என்ன பண்ணணும்? கவிம் புராணம் இத்தியாதி லட்சணம். போன மந்திரத்துல சொன்னோம்ல, போன ஸ்லோகத்துல என்ன கவிம் புராணம் அனுசாசிதாரம் சொன்னோமே, அந்த பரம புருஷனை பார்த்தீங்கன்னா தம் பரமம் புருஷம், அந்த பரம புருஷனை பார்த்தீங்கன்னா உபைதி, அந்த பரமபுருஷனை, சொல்லப்பட்ட லட்சணங்கள் உடைய பரமபுருஷனை இவன் சென்று அடைகின்றான். பிரதிபத்தியதே, உபைத்தினா பிரதிபத்தியதே. எப்படிப்பட்ட புருஷன்? திவ்யமான புருஷன். திவ்யம்னு என்ன அர்த்தம்? தியோத்தனாத்மகம், பிரகாசம் பொருந்தியவன். அந்த சைத்தன்யமே லட்சணமா இருக்கிற, வெறும் உணர்வா இருக்கிற, அந்த உயிரா இருக்கிற, உணர்வா இருக்கிற அந்த பரமபுருஷனை இங்கிருந்து போய் சென்று அடைகின்றான். உணர்வோடு சேர்ந்து உயிரும் இருக்கு. அதனால்தான் சகுன பிரம்மம் நம்ம சொல்றோம், ஹிரண்ய கர்ப்பர் நம்ம சொல்றோம். உணர்வும் உயிருமா இருக்கின்ற அந்த பரமபுருஷனை, சைத்தன்ய சுரூபமா இருக்கிறவரை இவன் என்ன பண்றான்? சென்று அடைகின்றான். சென்று அடைஞ்சாவே அதுக்கு என்ன பேரு? கிரம முக்தி. இங்கேயே அடைஞ்சா ஜீவன் முக்தி, சென்று அடைஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கிரமமுக்தி. இந்த நாடி வழியா மேல போறவன் எங்க போறான் அப்படின்னு கேட்டா, இந்த பிரம்மரந்தரம் வழியா, இந்த நாடி, இந்த அவிமுக்தி கஷேத்திரம்னு, இந்த புருவமத்திக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இந்த நாடி பார்த்தீங்கன்னா எங்க போகுது அப்படின்னா வெளில கிளம்புது. இந்த பிராணன் வெளியில போகும்போது இதை விடிச்சுக்கிட்டு கபால முக்தி அப்படின்னு பேரு, கபால மோட்சம் அப்படின்னு பேரு. அந்த வழியா பார்த்தீங்க அப்படின்னா அவன் அர்ச்சிராதி மார்க்கம்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கு. அந்த மார்க்கத்து மூலமா அவன் அந்த பிரம்மலோகத்துக்கு சென்று அடைகின்றான் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நாளைக்கு பேசுவோமோ. 3 நாள் லீவு நாளைக்குல இருந்து, சதுர்தசி, அமாவாஸ்யா, பிரதமா, 3 நாள் கழிச்சு பாடத்தை ஆரம்பிக்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தி ஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச. மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹ யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் விநிஸ்ருதா. பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் விநிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே. சர்வோபனிஷதோ காவக தோக்தா கோபாலநந்தனः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्र गीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत्. इति परब्रह्मार्पणमस्तु. नारायण नारायण नारायण. 5வது அத்தியாயம் 27, 28, 29 3 ஸ்லோகங்கள் பாருங்க. அங்க பிராணாயாமம், தாரணா, பிரத்யாகாரம் 3 சாதனைகளை சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா தியான யோகம் 6வது அத்தியாயம் ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதி அடையிறதுக்கும் என்ன பண்ணணும்? போய் தான் ஆகணும். அதே மாதிரி 6வது அத்தியாயத்தில் ஆசனத்தை பற்றிலாம் ஆச்சாரியார் சொல்லியிருப்பார். நிதித்தியாசனத்துக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க யோகம் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவிகல்ப சமாதிக்கும் அஷ்டாங்க யோகம் வந்துடும். இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களால் 2 முக்தியில் எதையுமே அடைய முடியாது. பேசிட்டு போக வேண்டியது தான், ஜாலியாக பேசிகிட்டு இருக்க வேண்டியது தான். அதனால பக்தின்றதுக்கு அர்த்தம் நல்லா தெரிஞ்சுக்கணும். யோக யுக்தேன பக்தியா.
பக்தின்றதுக்கு அர்த்தமே கான்சென்ட்ரேஷன் தான். பகவானை வந்து தியானம் பண்றது தான் பக்தி. நம்ம வந்து பக்தி பாவனையோடு சேர்ந்து தியானம் பண்றதுக்கு பேர் தான் வாஸ்தவ பக்தி. அதுதான் கிரம முக்தியை கொடுக்கும். நான் வந்து சும்மா பக்தனா இருக்கேன் சுவாமி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது வீரியமா வந்து உங்களை பிரம்மலோகம் வரைக்கும் கொண்டு போகாது. புண்ணியத்தை கொடுக்கும். மரண காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லோகத்தை அடையலாம், புண்ணியம் இருக்கும், அவ்வளவுதான். நல்லவனா இருக்கலாம், கொஞ்சம் பக்தனா இருக்கலாம், இன்னும் டிராவல் பண்ண வேண்டியிருக்கும், அடுத்தடுத்த ஜென்மங்கள் போயிட்டே இருக்கும். அதனால இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்லக்கூடிய சாதனைகளை ஓங்காரத்தை நல்லா அபியாசம் பண்ணணும். ஒரு ரூபத்தை வச்சுங்க, நல்ல ஈஸ்வரனோட ரூபத்தை, இஷ்ட தேவத்தையோட ரூபத்தை வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளார நல்லா சிந்தனை பண்ணுங்க. ஏன் தப்பு? இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது தப்பா அப்படின்னா இது எதுக்கு இது தப்பு? பகவான சிந்தனை தானே பண்ண சொல்றோம். பகவான் சைத்தன்ய ரூபம்னு சொல்றான். சைத்தன்யம்னா நாமரூபம் இல்லை, அது பிடிக்க முடியல. அப்ப நாமரூபமா இல்லாததை பிடிக்க முடியலன்னும் போது ஒரு நாமரூபத்தை கொடுத்து இவர் தான் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம். இது எப்படி தப்பாகும்? அதனால வந்து பார்த்தீங்கன்னா பகவானை நல்லா பூஜிக்கணும், நல்லா தியானம் பண்ணணும். இதுதான் முக்கியம். பார்ப்போம், அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நமஸ்காரம். நமஸ்காரம். ஹரி ஓம். ஹரி ஓம்.